Hi students, ஆல்ரெடி ரேஷன் ப்ரொபோர்ஷன்ல பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு 40 கேள்வி கிட்ட பார்த்துருப்போம். எல்லாமே இந்த வருஷம் வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடிக்கு எந்த மாதிரி கேள்விகள் பார்த்தா போதும்னு சொல்லி லாஸ்ட் 3 இயர்ஸோட ப்ரீவியஸ் அனலைஸ் பண்ணி தான் பார்த்துருந்தோம். அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2. இதுல ஒரு 30 கேள்வி கிட்ட பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அமரன் சீரீஸ்ல ப்ரொபோர்ஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் சேர்த்து பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு 30 கேள்வி இருக்கும். மொத்தமா ரேஷன் ப்ரொபோர்ஷன் இந்த 100 கேள்வி நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே சூப்பரா கவர் பண்ணிடலாம். வரக்கூடிய உங்களுடைய எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்லயும் ரேஷன் ப்ரொபோர்ஷன்ல இருந்து 2 கேள்வி கேட்பாங்க. இந்த 2 கேள்வியுமே கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிடலாம். ஏதோ ஒரு சில ஷிஃப்ட்ல மட்டும் இந்த 2 கேள்வியில ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல இருந்தோ அல்லது பார்ட்னர்ஷிப்ல இருந்தோ இல்ல ஏஜஸ்ல இருந்தோ கேட்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. எல்லா ஷிஃப்ட்லயும் வரக்கூடிய டாபிக்ஸ் இல்ல இந்த 3மே. இந்த 3ஐயும் கூட நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து ஒரு 10 டாபிக் மொத்தம் மேக்ஸ்ல இருக்கு, அதை நம்ம பார்த்துருப்போம் எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்னென்ன டாபிக்னு. அதுல ஒரு 5 டாபிக் எல்லாருமே இது என்னோட ஸ்கோரிங் டாபிக் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த டாபிக்லாம் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், A to Z ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து எந்த கேள்வி வந்தாலும் நான் ஸ்கோர் பண்ணிடுவேன், ஃபுல்லா ஸ்கோர் பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு 5 டாபிக்கா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. மீதி உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு 5 டாபிக்ல இதுல இருந்து நான் பார்த்த கேள்விகள் வந்தா அட்டென்ட் பண்ணுவேன், இல்ல இதுல ரொம்ப டஃபா வந்தா என்னால அட்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னா அதை நீங்க விட்டுற மாதிரி ஒரு சிலர் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா ஒரு சிலர் 20க்கு 20 போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. இதுல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் உங்களோட ஸ்கோரிங் டாபிக்கா இருந்தா இதுல கேட்கக்கூடிய 2 கேள்வியுமே நான் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா மிக்சர் அண்ட் அலிகேஷன், பார்ட்னர்ஷிப், அடுத்தது பாத்தீங்கன்னா ஏஜஸ் கண்டிப்பா கவர் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? அது சம்பந்தமான கேள்விகள் மட்டும் நம்ம இதுல அதிகமா பார்த்திருக்க மாட்டோம். நம்ம இந்த 100 கேள்வியுமே ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வச்சுதான் கொடுத்தோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஷிஃப்ட்ல இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக் நம்ம பார்த்தோம்லையே இந்த 100 கேள்விகள் டைப்ல மட்டும் பேஸ் பண்ணி 2 கேள்வி கேட்டுடுவாங்க. அதனால நம்ம இதுதான் அதிகமான ஷிஃப்ட்டுக்கு ரிப்பீட்டட் பார்த்திருக்கோம். நான் சொன்ன இந்த 3 டாபிக் இருக்கு இல்லையா, மிக்சர் அண்ட் அலிகேஷன், பார்ட்னர்ஷிப், ஏஜஸ், இது கொஞ்சம் ரேரா ஏதோ ஒரு சில ஷிஃப்ட்ல கேட்பாங்க. அதையும் நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மேத்ஸ் புக்ல இந்த 3 டாபிக்மே ஃபுல்லா டைப் வைஸ் கவர் பண்ணியிருக்கோம். அதை வரைக்கும் பார்த்தாலே போதும், சூப்பரா நீங்க கண்டிப்பா இந்த 3 டாபிக்ல இருந்து கேள்வி வந்தா கூட அழகா அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்தது நம்மளோட டெஸ்ட் பேட்ச்லயும் கேட்கக்கூடிய கேள்விகள்ல இந்த 3 டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், அதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். சரியா? சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு டாபிக் வருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரமேஷ் மற்றும் சுரேஷ் ஆகியோரின் வருமானங்களின் விகிதம் 3:4, அவர்களின் செலவுகளின் விகிதம் 2:3 அப்படின்னா இருவரும் முறையே ரூபாய் 200 சேமிக்கின்றனர் எனில் அவர்கள் ரமேஷ் மற்றும் சுரேஷின் வருமானம் என்ன? இந்த கேள்வி நிறைய விதத்துல ஆன்சர் பண்ணலாம், நான் ஒவ்வொன்றையுமே சொல்லுறேன். ஆனா என்ன அப்படின்னா இந்த கேள்வியை முதல்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி எக்ஸாம்ல பாக்குறீங்க அப்படின்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு மெத்தட்னு எதுவுமே கிடையாது, நிறைய மெத்தட் இருக்கும். ஓகேவா? நிறைய மெத்தட்ல போடலாம். டக்குனும் போடலாம், ஹாஃப் பேஜ் சால்வ் பண்ணியும் போடலாம், ஒரு பேஜ் சால்வ் பண்ணி ஃபுல்லா 10th எழுதுற மாதிரியே எழுதி ஆன்சர் கொண்டு வரலாம். ஆனா நம்மளோட எக்ஸாம்ல அந்த கேள்வி எப்படி அட்டென்ட் பண்ணணும்ன்ற ஒரு அப்ரோச் இருக்கு. அந்த மெத்தடை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரி, ஓகே. ரமேஷ் மற்றும் சுரேஷ் ஆகியோரின் வருமானங்களின் விகிதம் 3:4 என்னவா இருக்கு? 3:4. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரமேஷ் மற்றும் சுரேஷின் வருமானம் தானே என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு அவங்களோட வருமானமா இருக்குமா? ஆனா அதனோட ரேஷியோ எப்படி இருக்கும்? 3:4 ஆகும். அப்படி ஆப்ஷன்ல எது இருக்கோ அதுதான் நம்மளோட நம்ம முதல்ல இந்த கேள்வியை அந்த மெத்தட்ல தான் அட்டென்ட் பண்ணணும். இது 3:4 ஆனா இல்ல, இது பாருங்களேன் 3:4 ஆனா ஆமா 200. அதாவது நம்ம அடிச்சோம் அப்படின்னா ரேஷியோ என்ன வரும்னா 3:4. வேற ஏதாச்சும் 3:4 வருதான்னு பார்க்கலாம். இது இல்ல, இது 7:8 அப்படி இல்ல. இதுவும் பாத்தீங்கன்னா 8:5. அப்ப கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா ரமேஷ் மற்றும் சுரேஷின் வருமானங்களின் விகிதம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 600, 800. இப்போ இந்த கேள்வி எல்லாம் நிஜமா பாருங்க, கேள்வியே இவ்வளவு பெருசு இருக்கு. இதை படிச்சு மெத்தட் வைஸ் நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு டைம் ஆகும்னு பாருங்க. ஆனா இந்த கேள்வினா அது இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு கொஸ்டின் பார்க்கும்போது அது இந்த மாதிரி தான் பண்ணணும். தெரிஞ்சு பண்ணுங்க. மேத்ஸ் நிஜமா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, பாருங்க எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இது. ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப ஸ்பீடா பண்ணணும் அப்படின்னா இதுதான் பண்ணணும். சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட வருமானங்களின் விகிதம் 3:4. ஓகேவா? அவங்க 2 பேரோட செலவுகளின் விகிதம் 2:3. 2 பேருமே எவ்வளவுதான் சேமிக்கிறாங்க? 200 ரூபாய் தான் சேமிக்கிறாங்க. பாருங்க, பங்குலயே வச்சு பார்க்கலாம். 3 ரூபாய் இவர் சம்பளம் வாங்குறாருன்னா 2 ரூபாய் செலவு பண்றாரு. அப்ப எவ்வளவு சேமிச்சிருப்பாரு? 1 ரூபாய் சேமிச்சிருப்பாரு. ஆமாவா? இவருமே பாருங்க 4 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 3 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு அப்படின்னா எவ்வளவு சேமிச்சிருப்பாரு? 1 ரூபாய் சேமிச்சிருப்பாரு. அப்ப 2 பேருமே சேமிச்சது 1 பங்கு, 1 ரூபாய் தான். அப்ப அந்த 1 பங்கு தானே அவங்க சேமிச்ச தொகைன்னு சொல்லலாம். 200ன்னு சொல்லலாமா? அப்ப 1 பங்குன்றது 200 இருக்கு அப்படின்னா
அப்ப 3 பங்குன்றது என்னவா இருந்திருக்கும் 600, 4 பங்குன்றது என்னவா இருந்திருக்கும் 800. சரியா? இது 200, 300 கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, உங்களுக்கு அங்க வருமானம் கேட்டா வருமானம் சொல்லுங்க, செலவு கேட்டா செலவு சொல்லுங்க. அப்ப 1 பங்கு 200 கண்டுபிடிச்சிருங்க. அப்ப 3 பங்கு 4 பங்கு தானே அவங்களோட வருமானம். அப்ப 300 ரூபாய், சாரி 600 ரூபாய், 400, 800 ரூபாய். சரியா? ஏன்னா 200 இல்லையா? அப்ப 600 ரூபாய் 800 ரூபாய் தான் அவங்களோட வருமானமா இருந்திருக்கு. ஓகேவா? பாத்துக்கோங்க, இந்த மெத்தட்லயும் போடலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பட்டர்ஃபிளை மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதையுமே போடலாம். அது என்ன அப்படின்னா உங்களுக்கு யாரோட என்ன ரேஷியோ வேணும்னு பாருங்க. வருமானங்கள் விகிதம் தானே வேணும், வருமானம் தானே வேணும். அப்ப அந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்ப இன்னொரு ரேஷியோ இருக்குல்ல, செலவுகளின் விகிதம் 2:3, அதை கீழே எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒவ்வொருத்தரோட சேமிப்பு தொகை என்னன்னு சொன்னாங்களோ அதை இந்த ரேஷியோ கீழே எழுதிக்கோ. ரமேஷும் 200 ரூபாய் தான், சுரேஷும் 200 ரூபாய் தான், அதனால 200 ரூபாய் எழுதியாச்சா? அடுத்தது 3 3 9, 4 2 8 டிஃபரன்ஸ் பார்க்கணும். இந்த மாதிரி குறுக்கு பெருக்கல பெருக்கி டிஃபரன்ஸ் பார்க்கணும். 9க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1. அடுத்தது பாருங்க 2 200 400, 3 200 600. அப்ப 600க்கும் 400க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 200. அப்ப 1 பங்குன்றது 200 அப்படின்னா அப்ப 3 பங்குன்றது 600, 4 பங்குன்றது 800. அப்ப இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஓகேவா? இந்த பேட்டர்ன் SSC GDல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த டைப் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन 2024லயும் இருக்கு, 25லயும் இருக்கு, 23லயும் இருக்கு, 19 நீங்க இப்ப பார்த்தாலும் இருக்கும். அப்ப இது SSC GDல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு டைப். கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபுல்லாவே பார்க்கணும். இன்னைக்கு இந்த வீடியோலயே நம்ம எல்லா டைப்புமே பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேள்வி, ஏபியின் வருமானங்களின் விகிதம். ஓகேவா? ஏபியின் வருமானங்களின் விகிதம் 4:5, ஏபியின் செலவுகளின் விகிதம் 5:6 அப்படின்னா ஏ 200 ரூபாயும் பி 300 ரூபாயும் சேமிக்கின்றனர் எனில் ஏவின் சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏவோட சம்பளம்ன்றது அவரோட வருமானம் தான், 4 பங்கா இருக்குல்ல. அப்ப 4ஆல டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன்ல ஒன்னே ஒண்ணு இருக்கான்னு தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அதுதான் எக்ஸாம்க்கு சரியான அப்ரோச். ஓகேவா? அப்படி பார்த்தா எல்லாமே 4ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், மெத்தட் போட்டு தான் பார்க்கணும். ஓகேவா? அப்போ 4:5 ரெண்டு பேரோட வருமானங்களின் விகிதம். அடுத்தது பாத்தீங்கன்னா 5:6, ரெண்டு பேர் என்னது 5:6. நமக்கு என்ன தேவையோ சம்பளம் தான் தேவை. அப்ப சம்பளத்துக்கான விகிதத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்ப இன்னொரு விகிதத்தை என்ன பண்ணணும், செகண்டா எடுக்கணும். அதே உங்களுக்கு செலவு தேவை அப்படின்னா செலவுக்கான விகிதத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கணும், இன்னொரு ரேஷியோ என்ன பண்ணணும் இங்க கீழே எடுக்கணும். இந்த மாதிரி டைப்ல எப்பவுமே கொஸ்டின்ல 2 ரேஷியோ இருக்கும். ஓகே, அடுத்தது இது ஏவோடது இது பியோடது இல்லையா? ஏ எவ்வளவு சேமிக்கிறாருன்னா 200 ரூபாய், பி பாத்தீங்கன்னா 300 ரூபாய். அவரோட சேமிப்பு நம்ம என்ன பண்ணிக்கணும், கீழே எழுதிக்கணும். ஓகேவா? சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்ப 1 பங்கு அப்படின்னு எடுக்கலாமான்னு பார்த்தா 2 பேரோட சேமிப்பு தொகை மாறிடுச்சு. அதுவும் இல்லாம நீங்க பாருங்க வருமானத்தை விட செலவு வந்து அதிகமா இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, அப்படியே டைரக்டா எடுக்க முடியாது. அப்போ இங்க பட்டர்ஃபிளை மெத்தட் தான் பண்ணணும். அது என்ன அப்படின்னா இங்க பாருங்க இந்த மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கணும். 4 6 24, 5 5 25. 24க்கும் 25க்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா 1. அடுத்தது 5 300 1500, 6 200 1200. 1500க்கும் 1200க்கும் வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா 300 ரூபாய். ஓகேவா? அப்போ 1 பங்குன்றது 300 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏவோட சம்பளம், ஏவோட வருமானம் தானே கேக்குறாங்க. அப்போ ஏவோட வருமானம் 4 பங்கு. அப்போ 1 பங்குன்றது 300 இருந்தால் 4 பங்குன்றது 1200. அப்ப ஏவோட சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா 1200 ரூபாய். ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே, பாருங்க நான் சொல்லிட்டேன் இந்த டைப் ஜிடியோட ரிப்பீட்டட் டைப். இந்த டைப் பாத்தீங்கன்னா ஜிடியோட ரிப்பீட்டட் டைப். ஆனா இதை நீங்க எல்லாருமே பேசிக் மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். வீடியோ தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? இரு எண்களின் விகிதம் 7:8. இரு எண்களுடன் 4ஐ அதிகரித்தால் விகிதமானது 9:10 ஆக மாறுகிறது எனில் இரு எண்களுக்கான வித்தியாசம் என்ன? இது 2024 இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு கேள்வியை 2025லயும் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு அந்த 2025 கேள்வி நான் வீடியோட கடைசியில ஹோம்ஒர்க்கா தரப்போறேன். அதை அங்க நீங்க சரியா சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த கேள்வி இங்க சொல்லி கொடுக்கும் போது நல்லா கவனமா பாருங்க. 2 எண்களோட விகிதம் 7:8. 2 நம்பரோட 4 கூட்டுனா அதுதானே அதிகரிச்சா, இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா ஆட் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப 4 அதிகரிச்சா விகிதம் அப்படின்றது என்னவா மாறுது அப்படின்னா 9:10 மாறுதா? என்னவா மாறுது? 9:10 மாறுது. அப்படின்னா இரு எண்களுக்கான வித்தியாசம், இரு எண்களுக்கான வித்தியாசம். ஒரு நம்பர் 7 பங்கு இருக்கு, இன்னொரு நம்பர் 9 பங்கா இருக்கு. அப்ப இந்த 2 நம்பருக்கான வித்தியாசம் அப்படின்றது 1 பங்கு. அப்போ 1ஆல டிவைட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா
கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா நம்பருமே ஒன்னால டிவைட் ஆகும். இதே மாதிரி ஒரு சம நம்ம லாஸ்ட் வீடியோல கூட பார்த்தோம். அப்ப கண்டிப்பா நம்மளால டிவைட் ஆகுமான்னு பார்த்து சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் மெத்தட் அதுதான் ரொம்ப ஈஸி ரேஷியோக்கு, அதை வச்சு சொல்ல முடியாது. சரி ஓகே, அடுத்து பார்க்கலாம். கண்டிப்பா நம்பர் என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்ப ஆல்ரெடி இருந்ததை விட இப்ப என்ன இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப பாருங்க 7ன்றது இப்ப 9 ஆயிருக்கு. அப்ப 2 பங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கேயும் பாருங்களேன் 2 பங்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 2 சைடும் இன்க்ரீஸ் ஆனதுன்றது ஈக்குவலா இருக்கு. இன்க்ரீஸ் ஆன நம்பர் 4. அப்ப 2 பங்குன்றது தான் என்னது 4. அப்ப ஒரு பங்குன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2. ஓகேவா? இங்க டிஃபரன்ஸ் தானே கேக்குறாங்க, வித்தியாசம் தானே கேக்குறாங்க. அப்ப வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒரு பங்கா தான் இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இரு எண்களுக்குமான வித்தியாசம் 2. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். சரி ஓகே, இங்க இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு, அதனால இப்படி பண்ணியாச்சு. செட் ஆகல வரல அப்படின்னா இந்த மாதிரி செட் ஆனாலும் சரி செட் ஆகலனாலும் சரி, இதுக்கு ஒரே ஒரு பேட்டர்ன் நான் ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஒரே ஒரு மெத்தட் தான் ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா இந்த டைப் கேள்விக்கு பட்டர்ஃப்ளை மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் இருக்கும். பட்டர்ஃப்ளை மெத்தட் கொஞ்சம் யோசிக்கணும், ரொம்ப எல்லாம் கஷ்டம் கிடையாது. சரியா? பாப்போமா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 7 பங்கா இருக்கிறது 9 பங்கா ஏன் ஆச்சு, 4 இன்க்ரீஸ் பண்ணதுனால தானே ஆச்சு. அந்த 4 கீழே கொடுத்துக்கோ. 8 பங்குன்னு இருந்த நம்பர் ஏன் 10 பங்கா மாறுச்சு, 4 இன்க்ரீஸ் பண்ணதுனால தானே மாறுச்சு. அப்ப அந்த 4 என்ன பண்ணிக்கணும், கீழே கொடுத்துக்கணும். அது இன்க்ரீஸ்ன்னு சொன்னாலும் சரி டிக்ரீஸ்ன்னு சொன்னாலும் சரி கண்டிப்பா அதை என்ன பண்ணிக்கணும், இங்க கீழே கொடுக்கணும். இந்த ரேஷியோ மாற என்ன காரணமோ அதை கீழே கொடுக்கணும். இந்த ரேஷியோ மாற என்ன காரணமோ அதை என்ன பண்ணணும், கீழே கொடுக்கணும். அடுத்தது எப்பவும் போல என்ன பண்ணணும், குறுக்கு பெருக்கல். 70 ஒரு 72 டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும், 2ன்னு வந்திருக்கும். அடுத்து பாருங்க 9 4க்கும் 10 4க்கும் வித்தியாசம் என்னவா இருக்கும், ஒரு 4 தானே. 36 40 எல்லாம் இல்ல, 9 4 10 4. அதை கழிச்சு உங்களுக்கு எத்தனை நாள் கையில கிடைக்கும், ஒரு நாள். ஓகே, அப்ப 2 பங்குன்றது 4. அப்ப ஒரு பங்குன்றது 2. ஒரு பங்குன்றது எவ்வளவு, 2. அப்ப டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. அப்ப டிஃபரன்ஸ்ன்றது ஒரு பங்கு. அப்ப ஒரு பங்குன்றது என்னவா தான் இருக்கு, உங்களோட ஆன்சர் 2 தான். இதே கேள்வியில ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருந்தால் ஃபர்ஸ்ட் நம்பர்ன்றது 7 பங்கு, அப்ப 14 இருந்திருக்கும். அதுவே 2வது எண் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 8 பங்கு, உங்களோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 16 இருந்திருக்கும். இல்ல இந்த நம்பர்ல பெரிய நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 8 பங்கு தான் பெருசு, அப்போ 8 பங்குன்றது 16 தான் சொல்லணும். சரியா? ஏன் இந்த 9 10 வச்சு சொல்லக்கூடாதா அப்படின்னா சொல்லக்கூடாது. எந்த ரேஷியோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறோமோ அதுக்கான பங்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு பங்கு. அப்ப இந்த ஒரு பங்கை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோக்கு தான் சொல்ல முடியுமே கண்டி 2வது ரேஷியோல இருக்கிறது என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப 2வது ரேஷியோல இருக்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 2 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கேன். 2வது ரேஷியோ இது வரைக்கும் கேட்டதில்லை, இது வரைக்கும் எக்ஸாம்ல என்ன பண்ணதில்ல, கேட்டதே கிடையாது. எப்பவுமே இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால நீங்க தேவையில்லாம கூட என்ன பண்ணிக்க வேண்டாம், குழப்பிக்க வேண்டாம். சரியா? இல்ல கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுமா, ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டீங்களா 14 16, அதோட 4 கூட்ட சொல்லிருக்காங்கல்ல. அப்ப 14 4 கூட்டினா 18, 16 4 கூட்டினா 20. அப்போ இங்க பாத்தீங்கன்னா அடுத்த புது நம்பர்ஸ் என்ன வந்திருக்குன்னா 18 20. அதுக்கு ரேஷியோ எடுக்கும்போது என்ன வந்திருக்கும், உங்களுக்கு 9:10 வந்திருக்கும். இப்படி கூட நீங்க என்ன பண்ணலாம், யோசிச்சா அடுத்து உங்களோட ஆன்சர் கூட சொல்லலாம். ஆனா இந்த லெவலுக்கு அவங்க போனதே கிடையாது. இது அப்படியே SSC GDயோட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேவா? சோ ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். சரண் மற்றும் ரஞ்சித் ஆகியோரின் வருமானங்களின் விகிதம் 5:4. அவர்களின் சம்பளமானது ஒவ்வொருவருக்கும் 3000 உயர்த்தப்படுகிறது எனில் தற்போது அவர்களுடைய வருமானத்தின் விகிதம் 6:5 அப்படின்னா சரண் என்பவரின் வருமானம் என்ன, சரண் கேக்குறாங்க. சரணோட வருமானம் எத்தனை பங்கு இருக்கு, 5 பங்கு இருக்கு. 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன்ல ஒன்னே ஒண்ணு இருந்தா நம்மளோட ஆன்சர் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆப்ஷன் பாருங்களேன், 4 ஆப்ஷனுமே டிவைட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்மளால ஆப்ஷன் வச்சு சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், பட்டர்ஃப்ளை மெத்தட் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரோட வருமானங்களின் விகிதம் எழுதிக்கலாம். ஏன்னா கேட்டிருக்கிறது வருமானம் சம்பந்தமான ஆன்சர் தான். அப்ப முதல்ல வருமானத்துக்கான ரேஷியோ எடுத்துக்கோங்க. செலவு சம்பந்தமான விஷயம் கேட்டுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் செலவுக்கான விகிதம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே யோசிக்கணும். சரியா? அடுத்தது ஒவ்வொருத்தரோட சம்பளத்தையும் 3000 ரூபாய் உயர்த்துறாங்கன்னா உயர்த்தினதுக்கு அப்புறம் அந்த சம்பளத்துக்கான விகிதம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 6:5 மாறிடுச்சு அப்படின்னா சரணோட சம்பளம் என்ன, ஆரம்ப சம்பளம் என்ன, இதுதானே கேட்டிருக்காங்க. சரி, இங்கேயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 பங்கா இருந்தது 6 பங்கா ஆயிடுச்சு, 4 பங்கா இருந்தது 5 பங்கா ஆயிடுச்சு. அப்ப 2 சைடுலயுமே ஒரு பங்கு தான் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப யோசிக்காம அந்த ஒரு பங்கு தான் 3000 ரூபாய் நம்ம சொல்லலாமா, ஏன்னா 3000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதாவது அது மாறிச்சு. அப்போ ஒரு பங்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு பங்குன்றதுதான் 3000 ரூபாய். அப்ப 5 பங்குன்றது 15000 ரூபாவா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி கேள்விகள் பார்த்தா நம்ம இதே மெத்தட்லயே யோசிச்சிடலாம். சப்போஸ் இங்க இந்த மாதிரி சேமா வரல அப்படின்னா பட்டர்ஃப்ளை மெத்தட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 5 பங்குன்றது 6 பங்கா மாற காரணம் 3000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணதுனாலதான். 4 பங்குன்றது 5 பங்கா மாற காரணம் அவருக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாங்களா,
3000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது அப்படியே கீழே எடுத்துருக்கீங்களா? அடுத்தது 5 5 25, 4 6 24. அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பங்கு. 6 3000த்துக்கும் சரியா, 6 3000த்துக்கும் 5 3000த்துக்கும் வித்தியாசம் எத்தனைவா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3000 தானே இருக்கும். அப்போ ஒரு பங்குன்றது 3000 அப்படின்னா இப்போ நீங்க என்ன பண்ணிடலாம்னா 5 பங்கு கேட்டாலும் சொல்லலாம், இல்ல அப்படின்னா ரஞ்சித் இருக்காரு இல்லையா, அவரோட வருமானம் கேட்டா கூட சொல்லலாம். ரஞ்சித்தோட வருமானம் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னா 12,000 ரூபாயா இருந்திருக்கும். ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3000 ரூபாவா இருந்திருக்கும். ரெண்டு பேரோட கூடுதல் பாத்தீங்கன்னா 9 பங்கு. அப்போ 9 × 3000 அப்படின்னா 27,000 இருந்திருக்கும். இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மெத்தட்ல ஆன்சர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இருக்கும். நிச்சயமா நம்ம என்ன பண்ணல, ரொம்ப ரொம்ப பெருசாலாம் போடல. ஓகேவா, இததான் எழுதியிருக்கோம். இதை பெருக்கிறதோ இதை டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அழகா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மைண்ட்லேயே பண்ண போறோம். நம்மளோட ஆன்சர் ஒரே ஸ்டெப் தான். ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு மேல ரேஷியோ கேள்வி எந்த கேள்வியா இருந்தாலும் ஈஸி தான். அவங்க எத்தனை பங்கு கேட்டாலும் நம்ம அதுக்கு மேல என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஓகேவா? சோ ஓகே, அடுத்த கேள்வி. இரண்டு எண்களின் விகிதம் 2:3. இரண்டு எண்களில் இருந்து 12 கழித்தால் விகிதம் 5:8 ஆக மாறும் எனில் எண்ணை கண்டறியவும். ஓகே, அப்ப அந்த எண்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு எண்ணுமே என்னவா இருக்கு, ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருந்தாலும் இன்னும் ரொம்ப ஈஸி. அந்த ரெண்டு எண்களோட விகிதம் என்னவா இருந்துச்சு, 2:3 இருந்துச்சு. அப்ப ஆப்ஷன்ல அந்த ரெண்டு நம்பருக்கு ரேஷியோ இருக்கும்போது எங்க 2:3 வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இது 2:3 ஆமா, இது பாத்தீங்க அப்படின்னா 2:3 தான். இது பாருங்க 2:3 இல்ல, இது 2:3 ஆமா, இது 2:3 36 இல்லையா, அதாவது டிவைட் பண்ணா 2:3 தான். இது பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப ரெண்டு ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ கண்டிப்பா அப்படியே நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், மெத்தட் தான் போட்டு ஆகணும். ஆனா எல்லாருமே முதல்ல இந்த மாதிரி செக் பண்ணுங்க. ஓகேவா, இதெல்லாம் செக் பண்றதுக்கு முன்னாடி கை வச்சு மெத்தட் போடாதீங்க. ஏன் அப்படின்னா ஜிடில ஒரு 20 கேள்வி கேட்கறாங்கன்னா ஒரு 10ல இருந்து 12 கேள்விக்கு இந்த மாதிரி ட்ரிக் செட் ஆகிற மாதிரி தான் கேள்வி இருக்கும். ஒரு 7-8 கேள்வி தான் கொஞ்சம் நம்ம யோசிச்சு ஒரு லைனோ 2 லைனோ எழுதி போடுற மாதிரி இருக்கும். அப்ப கண்டிப்பா அந்த 10 கேள்விக்காக ஏன் மெத்தட் போடுறீங்க, அது யோசிச்சாலும் நம்மளால பண்ண முடியும்னு தெரியும் இல்லையா. அப்ப யோசிச்சு பண்ணிடுங்க. அங்க ரொம்ப ரொம்ப டைம் சேவ் ஆகும். அந்த ஒரு 10ல இருந்து 12 கேள்வி போட உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். உங்களுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆகும், 5 நிமிஷம் தான் ஆகும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்து உங்களுக்கு தெரியாத ஒரு 10 கேள்வி, 1/4 மணி நேரம் எடுத்து கூட நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரியாத ஒரு 10 கேள்வி யோசிச்சு அழகா ஆன்சர் பண்ணலாம். அதனாலதான் ஜிடில எல்லாருமே ஈஸியா கிளியர் பண்ண முடியுது. எல்லாருமே கட் ஆஃப் வாங்கிட்டு உள்ள போக முடியுது. ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான எக்ஸாம். ஆனா இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா அதே மெத்தட்ல அப்ரோச் பண்ணுங்க. தேவையில்லாம ஒரு கஷ்டமான மெத்தட் எல்லாம் போட்டுட்டு உங்களை குழப்பிக்கிட்டு மேத்ஸ் ரொம்ப கஷ்டம், ஸ்கோர் பண்ண முடியல, 1 மார்க்ல போயிடுச்சு 2 மார்க்ல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா, சரி ஓகே, இந்த மெத்தடா போடுவோமா. 2:3 அந்த ரெண்டு எண்களின் விகிதம் 2:3. ஓகேவா, அந்த ரெண்டு நம்பர்ல இருந்து என்ன பண்றாங்களா, 12 கழிக்கிறாங்களா, 12 என்ன பண்றாங்களா, கழிக்கிறாங்களா. அப்ப கழிக்கும் போது ரேஷியோ என்னவா ஆயிடுச்சு, 5:8 மாறிடுச்சு. ஓகேவா, இந்த கேள்விதான். ஓகேவா, இந்த டைப்ல தான் டிட்டோ அப்படியேதான் இந்த மாதிரி கழிச்சா அப்படின்னு சொல்லிதான் 2025 ஜிடில கேட்டிருந்தாங்க. 2025 ஜிடில கேட்டிருந்தாங்க. ஓகேவா, 2025 ஜிடி எழுத போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ்ல பார்த்திருந்தோம். அப்ப கண்டிப்பா அவங்களால என்ன பண்ணிருக்க முடியும்னா அந்த கேள்வியை ஈஸியாவே ஆன்சர் பண்ணிருக்க முடியும். கழிச்சா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இயர் கொஸ்டின் ஹோம்வொர்க் சம் வரும்போது நான் பாக்குறேன். ஓகேவா, சோ ஓகே, இங்க பாருங்க. அப்ப என்ன கழிச்சாங்களோ அதை என்ன பண்ணிக்கணும், எப்பவுமே கீழே எழுதிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 பங்கா இருந்துச்சு, இப்ப 5 பங்கா மாறி இருக்கு அப்படின்னா அது காரணம் அந்த 12 கழிச்சதுனாலதான். ஃபர்ஸ்ட் 3 பங்கா இருந்துச்சு, இப்ப 8 பங்கா மாறி இருக்கு அப்படின்னா காரணம் அந்த 12 கழிச்சதுனாலதான். கழிச்சா குறையணும், ஏன் அதிகரிக்குது அப்படின்னா இது ரிவர்ஸா இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும்போதுதான் நம்மளால ஸ்ட்ரைட்டா எத்தனை பங்குன்னு பார்த்து அந்த 12 நம்மளால சொல்ல முடியும். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி பட்டர்ஃபிளை மெத்தட் எடுத்துக்கணும். இது சரியா, அவங்க கொடுத்த கேள்வி தப்பா அப்படின்னா இல்ல, அவங்க கொடுத்த கேள்வி சரிதான். இங்க ஏதோ ஒரு நம்பர் இருந்திருக்கும், அந்த நம்பர்ல எல்லாம் இருந்து 12 கழிக்கும் போது திரும்ப ஒரு 2 நம்பர் கிடைச்சிருக்கும். அதுக்கு நீங்க ரேஷியோ எடுக்கும்போது 5:8 வந்திருக்கும். இப்ப இங்க லாஜிக் தப்பா அப்படின்னாலாம் எதுவுமே கிடையாது, சரிதான். சரி ஓகே, ஒரு பங்கு கண்டுபிடிக்கிறதா நம்மளோட வேலை. அப்ப 2 8 16, 5 3 15. அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பங்கு. 5 12க்கும் 8 12க்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா 3 12 இல்லையா. 5 12 60, 8 12 96. அதெல்லாம் தேவையில்லை. 5 12க்கும் 8 12க்கும் வித்தியாசம் என்னவா இருக்கும், 3 12 இல்லையா. அப்ப 3 12 என்னன்னு சொல்லுவோம், 36ன்னு சொல்லுவோமா. அப்ப ஒரு பங்குன்றது என்னது, 36. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா, கழிக்கிறது கூட வாய்ப்பாடெல்லாம் வச்சுக்காதீங்க, இந்த மாதிரி ஈஸியா கழிங்க. ஓகேவா, அப்ப கழிச்சிங்கன்னா ஒரு பங்கு 36. அப்ப 2 பங்குன்றது 72, 3 பங்குன்றது என்னவா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 108. 3 × 36 பண்ணா உங்களோட ஆன்சர். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் எது இந்த கேள்வியோட ஆன்சர்னா ஆப்ஷன் சி. கண்டிப்பா எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் ஸ்பீடா உங்களோட ஆன்சர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கலாம், சொல்லிட்டு இருக்கலாம். ஓகேவா, அடுத்தது
ஒரு பையில் உள்ள சிவப்பு பந்துகள் மற்றும் பச்சை நிற பந்துகளின் விகிதம் 4:9. பையில் மேலும் 7 சிவப்பு பந்துகள் சேர்க்கப்பட்டால் சிவப்பு மற்றும் பச்சை பந்துகளின் புதிய விகிதம் 5:6 அப்படின்னா பையில் எத்தனை பச்சை பந்துகள் உள்ளது? பையில் எத்தனை பச்சை பந்துகள்? அப்ப பச்சை பந்துகள்ன்றது கிரீன் கலர். எத்தனை? 9 பங்கு. அப்ப கண்டிப்பா அதோட எண்ணிக்கை 9ஆல டிவைட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ல ஒண்ணே ஒண்ணு இருந்தா அதான் ஆன்சர். பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் இருக்கு. அப்ப கண்டிப்பா மெத்தட் போட்டுதான் ஆகணும். சரி, ரெட் பால் கிரீன் பால் தானே இருக்கு. இதோட ரேஷியோ 4:9. ஓகேவா? இதுல 7 சிகப்பு பாலை சேர்க்கும் போது ரேஷியோ என்னவா மாறிடுது அப்படின்னா 5:6 மாறுது. கிரீன்ல எதுவுமே சேர்க்கல, ரெட்ல மட்டும் தான் சேர்த்திருக்காங்க. அப்ப ரெட்டுக்கு கீழே மட்டும்தான் அந்த 7 கொடுக்கணும். குறைச்சாலும் சரி கூட்டினாலும் சரி இங்க என்னதான் பண்ணணும்னா அந்த வேல்யூ மட்டும் தான் கொடுக்கணும். இங்க பிளஸோ மைனஸ் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. கிரீன்ல எதனா சேர்த்தாங்களா அப்படின்னா எதுவுமே சேர்க்கல, அப்ப இங்க 0ன்னு கொடுத்துக்கோங்க. என்ன பண்ணிக்கோங்க, இங்க 0ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? வேற எதுவுமே இல்லை. அடுத்து பாருங்க, எப்பவும் போல கிராஸ்ல டிஃபரன்ஸ் பார்ப்போல. 24 45 டிஃபரன்ஸ் என்ன வரும்? 21. அடுத்து பாருங்க 0 42. 0க்கு 42க்கும் டிஃபரன்ஸ் 42 தான். அப்ப இதை அடிச்சா ஒரு பங்குன்றது என்னன்னு வந்திருக்கு, நமக்கு 2ன்னு வந்திருக்கு. ஒரு பங்குன்றது 2. நம்மள கேட்டிருக்கிறது கிரீன் கலர் பாலா. கிரீன் கலர் பால் எத்தனை பங்கு இருக்கு? 9 பங்கு. அப்போ 9 × 2 18. அப்போ 9 × 2 18. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நிஜமாவே இந்த கேள்வி ரிப்பீட்டடான டைப். இந்த கேள்வி என்ன டைப் மாதிரி ரொம்ப ரிப்பீட்டடா கேட்பாங்க. இப்போ கண்டிப்பா இந்த மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த பட்டர்ஃப்ளை மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி. அடுத்து ஒரு 2 நேர்மறை முழு எண்களின் விகிதம் 3:4. என்னது? 3:4. அவற்றின் கூட்டுத்தொகை 70. அவற்றின் விகிதம் 5:6 மாற ஒவ்வொரு எண்ணுடனும் எவ்வளவு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 எண்கள் இருக்கு, அதனோட விகிதம் 3:4. ஓகேவா? இந்த நம்பரோட எல்லாம் ஏதோ ஒரு நம்பரை கூட்டணும். ஏதோ ஒரு நம்பர் என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டுனா அது என்னவா மாறுது அப்படின்னா 5:6 மாறுது. அப்ப அந்த கூட்டக்கூடிய நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்களேன், 3 பங்கா இருந்தது 5 பங்கா ஆயிருக்கு, 4 பங்குன்றது 6 பங்கா இருக்கு. அப்ப எத்தனை பங்கு நம்ம கூட்டி இருக்கோம்? 2 சைடுலுமே எக்ஸோட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 2 பங்கு கூட்டி இருக்கும்னு தெரியுது. அந்த 2 பங்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? சரி, டோட்டலா கொடுத்தாங்கல்ல, அந்த இரு எண்களின் கூடுதல் 70. அதனோட விகிதம் 3:4. அப்ப அந்த 3 பங்கு என்ன, 4 பங்கு என்னன்னு நம்மளால சொல்ல முடியுமா இல்லையா? ஒரு பங்கு என்னன்னு சொல்ல முடியுமா இல்லையா? தாராளமா. அப்போ இந்த கூடுதலை இந்த விகிதத்தோட கூடுதலால் டிவைட் பண்ணா ஒரு பங்கு கிடைக்கும்ல. விகிதத்தோட கூடுதல் 7. அப்ப இதை 7ஆல டிவைட் பண்ணால் ஒரு பங்குன்றது நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 10. ஒரு பங்குன்றது என்னது? 10. அப்ப 2 பங்குன்றது தான் நம்ம கூட்டக்கூடிய அளவு. அப்ப 2 பங்குன்றது என்னவா இருந்திருக்கும்? 20. அப்ப இந்த 2 நம்பரோடும் எதை கூட்டுனா ரேஷியோ 5:6 மாறும்னு பாத்தீங்கன்னா 20. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். இந்த கேள்வி இப்படியே யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா 70 3:4 முதல்ல பிரிச்சிருங்க. பிரிச்சா 30 40 30 40. ஓகே, இதோட என்ன ஆட் பண்ணா அது 5:6 மாறுன்றதுதான் நம்மளோட கேள்வி. ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை எடுத்து பண்ணி பாருங்க. 80 இங்க பாத்தீங்கன்னா 90. அப்ப 8:9 மாறுது. 20 எடுத்து ஆட் பண்ணி பாருங்க. 50 60. அப்ப ரேஷியோ எடுத்தா 5:6 வருது. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 20. இப்படி கூட என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னா யோசிக்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி. அடுத்து ஒரு தாயின் தற்போதைய வயதுக்கும் மகளின் தற்போதைய வயதுக்கும் உள்ள விகிதம் 7:1. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விகிதம் 4:1 மாறுது அப்படின்னா அவர்களின் தற்போதைய வயதில் என்ன வித்தியாசம் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒருத்தரோட சம்பளம் ஒருத்தரோட செலவு சேமிப்பு கொடுத்திருப்பாங்க. இல்லைன்னா ஒரு இரு எண்களின் விகிதம் அந்த 2 எண்களோட ஒரு நம்பரை கழிச்சால் இல்லைன்னா கூட்டினால் அந்த விகிதம் இப்படி மாறுதுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த நம்பர் பத்தி கேட்டிருப்பாங்க. அதே டைப் தான், ஆனா எதை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஏஜ் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இதுவுமே எக்ஸாம்ல ஒரு ரிப்பீட்டடான ஒரு டைப் தான். கண்டிப்பா எக்ஸாம்ல இதை கேட்பாங்க. ஏஜ் பேஸ்ட்ல ஓகேவா, வயது கணக்குகள்ல எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஒரு கேள்வி வருது அப்படின்னா அது மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டைப்ல இருந்து தான் வரும். ஓகேவா, இந்த டைப்ல இருந்து தான் வரும். இது டிட்டோ. இதுக்கு நம்ம புதுசாலாம் எதுவும் பிராக்டிஸ் பண்ண போறது இல்ல. அதே பட்டர்ஃப்ளை மெத்தட் தான். ஓகேவா, ஏஜஸ் கேள்வி பொறுத்த வரைக்கும் எந்த மெத்தடுமே தெரியலனா கூட பரவாயில்ல, ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஆன்சரை சொல்லிக்கலாம். 2 மெத்தடுமே நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே,
ரெண்டு பேரோட அம்மா அவங்களோட பொண்ணு அவங்களோட தற்போதைய வயதுகளின் விகிதம் 7:4. ஓகேவா? இது மதர், இது டாட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து அவங்க ரெண்டு பேரோட தற்போதைய வயதுகளின் வித்தியாசம் தானே கேட்கிறாங்க. ரேஷியோல அது எத்தனை பங்கா இருக்குன்னு பாருங்க. ரேஷியோல அது எத்தனை பங்கா இருக்கு? 6 பங்கா இருக்கு. அப்ப கண்டிப்பா அவங்களோட வயதுகளின் வித்தியாசம் 6ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம எதுவுமே கை வச்சு எழுத போறது இல்ல. அந்த கேள்வியை படிக்கிறோம், அவங்க கேட்கக்கூடியது என்னன்னு பாக்குறோம். அப்ப அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர் எத்தனை பங்கா இருக்குன்னு அந்த ரேஷியோ பார்க்க தான் போறோம். எதுவும் கை வச்செல்லாம் எழுத போறது இல்ல. பார்க்கும்போது 6 பங்கா இருக்கு. அப்ப கண்டிப்பா வித்தியாசம் 6ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் எது 6ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர் ஆகும். பாருங்க, 6ஆல டிவைட் ஆகுற மாதிரி இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப தாராளமா நீங்க என்ன பண்ணிட்டு போயிடலாம், டிக் பண்ணிட்டு போயிடலாம். எதுவுமே மெத்தட் போட வேணாம். இதுக்காக தான் ரேஷியோ கேள்வி எது பார்த்தாலும் முதல்ல கேள்வியை படிங்க. அந்த கேள்வியில இருக்கக்கூடிய பங்கை வச்சு டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன்ல எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஒன்னே ஒண்ணு இருந்தா யோசிக்காம டிக் பண்ணிடுங்க. அங்க உங்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். உங்களுக்கு ஒரு கேள்வி போட்ட கஷ்டமே அங்க தெரியாது. ரொம்ப ஈஸியா உங்களோட ஆன்சர் நீங்க டிக் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதை மெத்தடா போட்டா எப்படி போறதுன்னு பாக்கலாம். தற்போதைய வயதுகளின் விகிதம் 7:1. 5 ஆண்டுகளுக்கு பிறகு, ஓகேவா, ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு அவங்களோட வயதுகளின் விகிதம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 4:1 மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? 4:1 மாறிடுச்சு அப்படின்னா இது பட்டர்ஃபிளை மெத்தட்ல எப்படி போறதுன்னு நான் சொல்லித்தரேன். 7:1 இருந்த ரேஷியோ 4:1 மாறிச்சு அப்படின்னா எவ்வளவு வருஷம் கழிச்சதுனால மாறிச்சு? 5 இயர்ஸ்னால. அப்ப அந்த 5 என்ன பண்ணிக்கணும், இங்க கீழே கொடுத்துக்கணும். ஓகேவா? இந்த ரேஷியோக்கும் இந்த ரேஷியோக்கும் என்ன ஏஜ் டிஃபரன்ஸ், ஓகே, என்ன இயர் டிஃபரன்ஸ் வருதோ அந்த இயர் டிஃபரன்ஸ் எப்பவுமே என்ன பண்ணிக்கணும், இங்க கீழே கொடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது எப்பவும் போல டிஃபரன்ஸ் பார்க்கணும். 7 4, அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3. 4 5க்கும் 1 5க்கும் வித்தியாசம் 3 5. அப்ப 3 5 அப்படின்றது 15. ஓகேவா? இதால நம்ம அடிச்சோம் அப்படின்னா 5. அப்போ ஒரு பங்குன்றது என்னது? 5. டிஃபரன்ஸ் தானே கேட்டாங்க. அவங்களோட பிரசன்ட்ல அவங்களோட ஏஜஸ்க்கான டிஃபரன்ஸா இதுதானே பிரசன்ட் ஏஜ் ரேஷியோ. அப்ப டிஃபரன்ஸ் 6 பங்கு. அப்ப 6 × 5 30. இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி. 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பி யின் வயதுகளின் விகிதம், ஓகேவா, 8 இயர்ஸ் பிஃபோர் அவங்களோட ஏஜ் ரேஷியோ 5:4. அவர்களின் தற்போதைய வயது விகிதம் 6:5. இப்போது 7 ஆண்டுகள் பிறகு, ஓகேவா, அப்ப ஆஃப்டர் 7 இயர்ஸ் கழிச்சு ஏ மற்றும் பி யின் வயதுகளின் கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. கொஸ்டின் கொஞ்சம் யோசிச்சு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதை நம்ம மெத்தட் வச்சும் போலாம், ஆப்ஷன் வச்சும் போலாம். மெத்தட் வச்சு சொல்லி கொடுத்துறேன், அடுத்தது ஆப்ஷன் வச்சும் கூட சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, ஓகே. முதல்ல மெத்தட் பாத்துருவோமா? இங்க கேட்கறது 7 இயர்ஸ் ஆஃப்டர்ல. ஓகே, ஆனா இங்க இருக்கக்கூடிய 2 ரேஷியோ, ஒன்னு பிரசன்ட், இன்னொன்னு 8 இயர்ஸ் பிஃபோர். 8 இயர்ஸ் பிஃபோர்ல என்ன ஏஜ் ரேஷியோ, பிரசன்ட்ல என்ன ஏஜ் ரேஷியோ மட்டும் தான் இருக்கு. 7 இயர்ஸ் ஆஃப்டர், ஓகேவா, 7 இயர்ஸ் ஆஃப்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 7 இயர்ஸ் ஆஃப்டர்ல என்ன ஏஜ் ரேஷியோ அவங்க கொடுக்கல. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், கொஞ்சம் யோசிச்சுதான் ஆகணும். முதல்ல அப்ப பிரசன்ட் ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம்ல. பட்டர்ஃபிளை மெத்தட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், பிரசன்ட் ஏஜ் கண்டுபிடிச்சலாமா? பிரசன்ட் ஏஜ் ரேஷியோ 6:5. 8 இயர்ஸ் பிஃபோர் இல்லையா? அப்ப 8 இயர்ஸ் பிஃபோர் அவங்களோட ஏஜ் ரேஷியோ 5:4. இந்த பிரசன்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஏஜ் ரேஷியோ இந்த மாதிரி 5:4 மாறதுக்கு காரணம் 8 இயர்ஸ் பிஃபோர் போடுறதுனால தானே. அப்ப அந்த 8 என்ன பண்ணிக்கணும், கீழே கொடுத்துக்கணும். இந்த கீழே கொடுக்கக்கூடியது எப்பவுமே பிளஸோ மைனஸோ எதுவுமே மென்ஷன் பண்ணக்கூடாது, வெறும் வேல்யூ மட்டும் தான். கீழே இருக்கிறது எப்பவுமே அப்ப என்னவா இருக்குது அர்த்தம், பிளஸ்ஸா இருக்கிறதா தான் அர்த்தம். இவங்க எப்பவுமே என்ன ஆகாது, மைனஸ் ஆகாது. அது பிஃபோரா இருக்கட்டும், ஆஃப்டரா இருக்கட்டும், ஓகேவா, முன்பா இருந்தாலும் சரி, பின்பா இருந்தாலும் சரி, கீழே எப்பவும் மைனஸ் வரவே வராது. சரியா? 6 4 25, 5 5 25. டிஃபரன்ஸ் 1. 5 8க்கும் 4 8க்கும் டிஃபரன்ஸ் 1 8. அப்போ ஒரு பங்குன்றது என்னது, 8. அப்ப இதை வச்சு அவங்களோட பிரசன்ட் ஏஜ் கண்டுபிடிச்சிடலாமா? இவரோட பிரசன்ட் ஏஜ் 6 பங்கு. அப்ப 6 8 48. ஓகேவா? 5 பங்கு அப்படின்றது 40. ஓகே, கண்டுபிடிச்சிடும். ஆஃப்டர் 7 இயர்ஸா? அப்ப ஆஃப்டர் 7 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு 7 வயசு கூடி இருக்கும், இவருக்கு ஒரு 7 வயசு கூடி இருக்கும். அப்ப மொத்தமா எவ்வளவு வயசு கூடி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட ஒரு 14 வயசு கூடி இருக்கும். அப்ப இதெல்லாம் சேர்த்தா 7 இயர்ஸ் ஆஃப்டர்ல அவங்க 2 பேரோட வயதுகளின் கூட்டுத்தொகை நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஓகேவா? அப்ப 88 92 102. அப்ப 7 இயர்ஸ் ஆஃப்டர் அவங்க 2 பேரோட வயதுகளின் கூட்டுத்தொகை 102. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இதுவே மெத்தடா போட்டோம். ஓகே, இது ஆப்ஷன் வச்சு கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கேள்வியில 7 இயர்ஸ் ஆஃப்டர்ல
அவங்களோட ஏஜோட சம்மு தான் கேட்கறாங்க. அப்ப 4த்துல ஏதோ ஒண்ணு அப்படிதான் இருக்க போகுது. 7 வருஷம் கழிச்சு அப்படின்னா அப்ப பிரசன்ட்ல என்னவா இருக்கும், அவங்க 2 பேரோட வயதுகளின் கூட்டுத்தொகைன்னு பார்க்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 7 வருஷம் கூடி இருக்கும். அப்போ 2 பேருக்குமே 7 வருஷம் அப்படின்னா 14 வருஷம் கூடி இருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு ஆன்சர்ல இருந்து நீங்க 14 கழிச்சிங்க அப்படின்னா அவங்களோட பிரசன்ட் ஏஜோட சம் உங்களுக்கு கிடைக்கும். தற்போதைய வயதுகளின் கூடுதல் கிடைக்கும். அப்போ ஒவ்வொன்றத்துல இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 14 கழிச்சுக்கலாம். கழிச்சா இங்க என்ன வரும் அப்படின்னா 88. இங்க இருந்து 14 கழிங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்க 14 ஒவ்வொன்றத்துல இருந்து கழிச்சிருங்க. ஓகே, இது ஆன்சர் ஃபிக்ஸ் ஆயிடும். இது மட்டும் எப்படி செக் பண்றது நான் சொல்லி கொடுத்தேன். கண்டிப்பா இது அவங்களோட தற்போதைய வயதுகளின் கூடுதல். தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:5. அப்ப கண்டிப்பா இதனோட கூடுதல் அப்படின்னா 11 பங்கா. அப்ப கண்டிப்பா இது 11 டிவைட் ஆச்சு அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் நம்மளோட ஆன்சர். நம்ம அழகா என்ன பண்ணிட்டு போயிடலாம், எந்த மெத்தடும் போடாம இந்த மாதிரி ஆப்ஷன் செக் பண்ணி என்ன பண்ணிடலாம்னா எல்லா ஏஜ் கேள்வியுமே சொல்லிடலாம். ஆனா ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஒரு 5 பேசிக் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏஜஸ் கேள்வி இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ஆப்ஷன் வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்னா உங்களோட ஆன்சர் சொல்லலாம். அவங்க 2 பேரோட ஏஜ் டிஃபரன்ஸ்னா எப்படி இருக்கும், கூடுதலா எப்படி இருக்கும், பிஃபோர் என்ன, பிரசன்ட்னா என்ன, ஆஃப்டர்னா என்ன, இவங்களோட ஏஜோட ஆவரேஜ் எல்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி. ஓகே, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம்ல. ஓகேவா? எஸ்எஸ்சி ஜிடில இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓகேவா? பார்ப்போம். 2 சகோதரர்களின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 11:13. 6 years பிஃபோர்ல, ஓகேவா, 6 வருடம் முன்பு அவங்களோட வயதுகளின் விகிதம் 4:5 இருந்துச்சு அப்படின்னா 5 years after, ஓகேவா, 5 வருஷம் பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதே மாதிரியான கேள்விதான். அங்க கூடுதல் கேட்டிருந்தாங்க, இங்க ரேஷியோ கேட்டிருக்காங்க. வேற எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. 2 சகோதரர்களின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 11:13. இது பிரசன்ட் ஏஜ் ரேஷியோ. சரி, ஓகே. 6 years பிஃபோர்ல அவங்களோட ஏஜ் ரேஷியோ என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4:5 இருக்கு. அப்ப பிரசன்ட் ஏஜ் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 years ஆஃப்டர்லயா என்ன ஏஜ் இருக்குன்னு பார்த்து அதுக்கு நம்ம ரேஷியோ சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த 11:13 4:5 மாற காரணம் 6 years பிஃபோர்ல இருந்ததுனால. அப்போ 6 என்ன பண்ணிக்கணும், இங்க கீழே கொடுத்துக்கணும். இங்க என்ன வருடம் முன்புன்னு சொல்றாங்களோ அதை என்ன பண்ணிக்கணும், எப்பவுமே கீழே கொடுக்கணும். பின்புன்னு கொடுத்தாலும் அந்த ஏஜ் அந்த இயர்ஸ் என்ன பண்ணிக்கணும், கீழே கொடுத்துக்கணும். ஓகேவா? 55 இங்க பாத்தீங்கன்னா ஒரு 40 52. அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 24 6 6 டிஃபரன்ஸ் ஒரு 6 இல்லையா? டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6, ஒரு முறை 2 முறை. அப்ப ஒரு பங்குன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 2. அப்ப இதை வச்சு அவங்களோட பிரசன்ட் ஏஜ் என்னவா இருக்குன்னு சொல்லிடலாமா? இவங்க 11 பங்கு, இன்னொருத்தருக்கு 13 பங்கு இல்லையா? அப்ப இவரோட ஏஜ் 22 பிரசன்ட்ல, இவரோட ஏஜ் பாத்தீங்கன்னா 26. இப்போ 5 years ஆஃப்டர்னா இவருக்கு ஒரு 5 வயசு கூடி இருக்கும், இவருக்கு ஒரு 5 வயசு கூடி இருக்கும் இல்லையா? சோ அப்ப சேர்த்தோம்னா 27. இங்க பாத்தீங்க அப்படின்னா 31. அப்ப இதுக்கு ஏஜ் ரேஷியோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 27:31. அப்ப நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ஓகேவா? இதே மாதிரி லாஜிக் தான் இந்த ஏஜஸ்ல கேட்பாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த பட்டர்ஃப்ளை மெத்தடே செட் ஆகும். ஓகே, அடுத்த கேள்வி. இல்லைன்னா இந்த கேள்வி இப்படி கூட பண்ணலாம். 5 years ஆஃப்டர் இருந்தா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லாத்துல இருந்துமே என்ன பண்ணுங்க, 5 லெஸ் பண்ணுங்க. இப்ப இதுல 5 லெஸ் பண்ணா நமக்கு என்ன வரும், 22 வருமா? ஓகே, இங்க 5 நம்ம லெஸ் பண்ணோம்னா 26 வரும். இப்போ இதுக்கு ரேஷியோ எடுங்க, என்ன வருதுன்னு பாருங்க, 11:13. அப்ப கரெக்டா அவங்களோட பிரசன்ட் ஏஜ் ரேஷியோ என்ன வந்துச்சு, 11:13 வந்துருச்சு இல்லையா? இப்போ கண்டிப்பா இதுதான் நம்மளோட ஆன்சர். நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா 4 ஆப்ஷன் என்ன பண்ணணும், இதே மாதிரி செக் பண்ணணும். ஓகேவா? சோ ஓகே, அடுத்த டைப். இந்த டைப் நம்ம ஆல்ரெடி அமரன் சீரீஸ்ல கூட பார்த்திருப்போம். ஏன் அப்படின்னா இது எஸ்எஸ்சிஜில ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சிம்பிள் ரேஷியோ கண்டுபிடிச்சோம் இல்லையா, கம்பைனிங் ரேஷியோ, அதை விடவும் இந்த மாடல் ரொம்ப ஈஸி. அந்த சிம்பிள் ரேஷியோவை விட இந்த டைப் ரிப்பீட்டட். இந்த டைப் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இருந்தாலும் இப்போ நம்ம ரிவிஷன் போய்கிட்டு இருக்கு. ஆமாவா? ரேஷன் ப்ரொபோர்ஷன் ஸ்பீட் ரிவிஷனா போய்கிட்டு இருக்கோம். அப்ப ரிவிஷன் பண்றதுனால இதையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணிடலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? m:n என்னோட வேல்யூ 9:6 அப்படின்னா m + n க்கான ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்படி கொடுத்திருந்தா m ஓட வேல்யூ 9, n ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கணும், 6 எடுத்துக்கணுமா? அப்ப m + n அப்படின்னா 9 + 6, 9 + 6 என்ன வரும், 15. அடுத்தது m - n னா 9 - 6 என்ன வரும், 3ங்களா? அப்ப 15க்கும் 3க்கும் நீங்க ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா 5:1. 5:1. அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 5:1. இது எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா
SSCGல கேட்பாங்க, ரிப்பீட்டட் தான், ரொம்ப ஈஸியா உங்களோட ஆன்சர் பண்ணிடலாம். இதனோட டைப் என்னன்னா அப்ளைங் ரேஷியோ. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்துடும். ஓகேவா? எதுவும் நீங்க புதுசால யோசிக்க வேணாம், அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து அப்ளை பண்ணா போதும் உங்களோட ஆன்சர் வந்துடும். ஓகே, நீங்க பாருங்க, PQR ஓட வேல்யூ கொடுத்துட்டு P plus Q, Q plus R, R plus P ஓட ரேஷியோ கேட்கறாங்க. P ஓட வேல்யூ 9, Q ஓட வேல்யூ 10, R ஓட வேல்யூ 11. எடுத்து கொடுக்கலாமா? P plus Q, அப்போ 9 plus 10 19, Q plus R 10 plus 11 21, R plus P 20. இதுக்கு மேல ஏதாச்சும் சுருக்க முடியுமா அப்படின்னா எதுவுமே சுருக்க முடியாது. அப்ப ஆன்சர் பாருங்க எங்க இருக்குன்னு, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். எவ்வளவு நேரம் ஆச்சு இதுக்கெல்லாம்? அவ்வளவுதாங்க. ஓகேவா? நம்ம தான் தேவையெல்லாம் போட்டு நிறைய நம்மள ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோம். ஓகே, 20 கேள்விக்கு 20 கேள்வி போடணும் அப்படின்னு எய்ம்ல இருக்கவங்க மட்டும் டஃப்பான கேள்வி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 15 கேள்வி போட்டா போதும், இல்ல ஒரு 16 கேள்வி, இல்ல ஒரு 13ல இருந்து ஒரு 15 கேள்வி போட்டா போதும் அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான கேள்விகள் மட்டும் பார்த்தாலே போதும், அழகா போட்டுடலாம். ஓகே, அடுத்தது x is to y பாத்தீங்கன்னா 11 is to 5. அப்போ x minus y க்கும் x plus y க்குமான ரேஷியோ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ x ஓட வேல்யூ 11, y ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 5 கொடுக்கலாமா? அப்ப 11 minus 5 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 6ங்களா? x plus y 11 plus 5 16. ஓகே, இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 3:8. என்ன வரும்? 3:8. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் கேள்வி 7 is to 2. ஓகேவா? x is to y ஓட வேல்யூ 7 is to 2 சொல்லிட்டாங்க. அப்ப 7x plus 4y is to 7x minus 4y ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. x ஓட வேல்யூ 7, y ஓட வேல்யூ 2. எடுத்துட்டு வந்து இங்க அப்ளை பண்ணலாமா? இங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணலாம்? x இருக்க இடத்துலயும் y இருக்க இடத்துலயும் கொடுக்கலாமா? அப்போ 7 into 7 49, 4 into 2 8. இது ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 57 வருமா? அதே சமயம் இங்க வரலாம் 49 minus 8 பண்ணணும் இல்லையா? ஏன்னா இது 49, இதோட வேல்யூ 8. இப்பதான் இங்க கண்டுபிடிச்சோம். அதாவது திரும்ப போயிட்டு இங்க என்ன பண்ணாதீங்க, கண்டுபிடிக்காதீங்க. அதை ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்னு பாருங்க, 41. இப்ப இதுக்கு மேல இதை சுருக்க முடியுமா அப்படின்னா சுருக்க முடியாது. ஏன் அப்படின்னா 41ன்றது இப்போ ஒரு ரேஷியோ எடுக்கிறோம், அந்த ரேஷியோல ஏதோ ஒரு நம்பர் பிரைம் நம்பர் பகா எண்ணா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை சுருக்கவே முடியாது. யோசிக்காம உங்களோட ஆன்சர் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுதான் ஃபைனல் ரேஷியோன்னு சொல்லிடலாம். ஒரே ஒரு முறை மட்டும் இது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நம்பர் 41 மடங்கா இருக்கான்னு பாருங்க, அப்ப மட்டும்தான் அதை சுருக்க முடியுமே. கண்டி 41க்கும் இந்த நம்பருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ரேஷியோ 57:41 தான். ஆன்சர் பாருங்க எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்ப பாருங்க, இதுல P is to Q, Q is to R கொடுத்திருக்காங்க. அப்போ Q is to P plus R இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு, P ஓட வேல்யூ 6, Q ஓட வேல்யூ சப்போஸ் 5, R ஓட வேல்யூ 4ன்னு சொல்லி எடுத்து என்ன பண்ணிடுவீங்க? அப்ளை பண்ணிடுவீங்க. அந்த தப்பு மட்டும்தான் இங்க பண்ணக்கூடாது. இந்த கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா இது 2 ரேஷியோவா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? P is to Q, Q is to R சொல்லி அந்த 3 பேர் தான் P Q R ரெண்டா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா அப்படியே மதிப்புகள் எடுக்க கூடாது. அப்ப இந்த 2 ரேஷியோவும் கம்பைன் பண்ணி P is to Q is to R என்ன பண்ணணும்? எடுக்கணும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோலயே இந்த 2 ரேஷியோ கொடுத்திருந்தா இது எப்படி கம்பைன் பண்ணி P is to Q is to R கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா P is to Q is to R கிடைக்கும். இப்ப P ஓட வேல்யூ, Q ஓட வேல்யூ, R ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு இல்லையா? எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் வரும். நீங்க இந்த கேள்வியை சால்வ் பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். நெக்ஸ்ட் x is to y ஓட வேல்யூ 3 is to 5 அப்படி இருக்கும்போது z is to w வந்து 2x is to 5y அப்படின்னா x z-க்கும் y w-க்குமான ரேஷியோ கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருந்தாங்க. x-க்கும் y-க்கும் மட்டும் வேல்யூ கொடுத்திருக்காங்க. x-க்கும் y-க்கும் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 5. எடுத்துட்டு நீங்க கொடுக்கலாமா? நமக்கு என்ன தேவை? x z-க்கும் y w-க்குமான ரேஷியோ தான் வேணும். x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 5. இது மட்டும் தான் தெரியுது. z-க்கும் w-க்கும் டைரக்டா வேல்யூ தெரியல. ஆனா z-ம் w வேல்யூ கொடுத்தாதான் நம்மளால இந்த கேள்விக்கு என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். அப்ப z-ம் w எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. z-ன்றது 2x-க்கு ஈக்குவலா இருக்கும், w அப்படின்றது 5y-க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 2x அப்படின்னா 2 into 3 6. அப்போ z-ஓட வேல்யூ 6, w-ஓட வேல்யூ 5 into 5 25. 5 into 5 25. இப்போ கொடுக்கலாமா? z-ஓட வேல்யூ 6,
W ஓட வேல்யூ 25. ஏதாச்சும் அடிக்க முடியுமான்னு பாருங்களேன், எதுவுமே அடிக்க முடியாது. அப்ப ரேஷியோ பாத்தீங்கன்னா 18:125. ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 18:125. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கேள்வி, 5m plus n-க்கும் 5m minus n-க்குமான ரேஷியோ 5:2 சொல்லிட்டாங்க. m:n கேக்குறாங்க. இந்த கேள்வியை ஈக்குவேஷன் மெத்தட்ல போடலாம். போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நேரமாகும். ஆனா அது எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்களேன், பிளஸ் அதே ரெண்டு நம்பர், ஓகேவா? a plus b, a minus b க்கான ரேஷியோ 5:2 கொடுத்துட்டாங்க அப்படின்னா a என்ன b என்ன நம்மளால ஈஸியா பார்த்ததுமே சொல்லலாம். இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ 5mக்கு என்ன வரும், n-க்கு என்ன வரும்? ஓகேவா? a:b என்னன்றது நம்மளால சொல்ல முடியும். a-ன்றது என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 5 + 2 7. b-ன்றது என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதை ரெண்டையும் கழிக்கணும். அப்போ 5 - 2 3. ஓகேவா? அப்போ 5mக்கும் n-க்குமான ரேஷியோ 7:3 கண்டுபிடிச்சிடும். 7:3 எதுவுமே சால்வ் பண்ணல. ஓகேவா? எப்பவுமே இதுதான். ஓகேவா? இங்க பாருங்களேன், a plus b-க்கும் a minus b-க்குமான ரேஷியோ 3:7 கூட எடுத்துக்கோங்களேன். 3:7 இருக்கு அப்படின்னா a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்னன்னு ஈஸியா சொல்லலாம். a ஓட வேல்யூ 3 + 7 10. b ஓட வேல்யூ, இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் 3க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் இல்ல பெருசுல இருந்து சின்னதை கழிங்க. 7 - 3 4. இதுதான் a:b என்னது 10:4. இதை சுருக்க முடிஞ்சா 5:2. அப்ப a:b என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5:2. ரொம்ப ஈஸியா நம்மளோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம். எந்த ஈக்குவேஷனும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், போட வேண்டாம். ஓகே, சரி. ஓகே, இதுக்கு மேல நம்ம கேட்டது 5mக்கும் n-க்கான ரேஷியோல m:n-க்கான ரேஷியோ. அப்ப நமக்கு m-ம் என்ன வேணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய 5 போயிடணும். அப்ப இதை 5-ஆல டிவைட் பண்ணா 5க்கு 5 போயிடும் இல்லையா? அப்ப இங்க இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும், 5-ஆல டிவைட் பண்ணிக்கணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய 5 டிவைட்ல இருக்கு, அது இந்த சைடு போகும்போது என்ன ஆயிடும், பெருக்கல்ல போயிடுமா? அப்ப 7:15. அப்போ m:n-க்கான ரேஷியோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 7:15. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, சரி. ஓகே, இதுவுமே பாருங்க எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகே, 5p = 4q அப்படின்னா p + q / p யோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இதையுமே நம்ம அங்கே பார்த்திருப்போம். 5p = 4q கொடுத்துட்டு இருந்தால் இதுல இருந்து p:q எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திருக்கோம். p:q எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திருக்கோம். அப்போ அந்த மெத்தட p:q கண்டுபிடிச்சிட்டு எப்படி என்ன பண்ணுவோம், மாத்தி எடுப்போம் இல்லையா? அப்போ மாத்தி எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் pq கிடைக்கும். எடுத்துட்டு வந்து இங்க அப்ளை பண்ணி இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி நீங்களே போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ ஓகே, pqr ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. p/2, q/6, r/5 ஓட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப p ஓட வேல்யூ 2, q ஓட வேல்யூ 3, r ஓட வேல்யூ 5. எத்தனை நீங்க அப்ளை பண்ணலாமா? 2/2, 3/6, 5/5. ஓகேவா? இதெல்லாம் அடிக்க முடியுமா, அடிக்கலாமா? இதுக்கு அடிக்கலாமா? 1/2-ஆ 1/1 அடிச்சிட்டோமா? ஃபைனல் நமக்கு என்ன இருக்குது, 1:1/2:1 இப்படிதானே நிக்குது. இந்த ரேஷியோ ஆப்ஷன்ல இருக்குமா அப்படின்னா தயவு செஞ்சு போய் ஆப்ஷன்ல பாக்காதீங்க, அப்படி எல்லாம் இருக்காது. ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய இந்த 2 இப்படி வச்சு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. அப்ப கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதா அர்த்தம். அப்ப 1 to 1க்கு எல்சிஎம் எடுத்து ஈக்குவல் பண்ணிருப்பாங்க. அப்படி எல்லாம் தேவையில்ல. இங்க 2 இருக்குல்ல, இந்த 2 எடுத்துட்டு போயிட்டு இங்கேயும் இங்கேயும் பெருக்கிக்கோங்க. அப்ப 2 இங்க எதுவுமே இருக்காது, வேற 1 தான். இங்க இருக்கக்கூடிய 2 தான் இந்த சைடும் இந்த சைடும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டு போயிட்டோம். அப்ப ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 2:1:2 தான் நம்மளோட ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். x:y யோட வேல்யூ 8:5. x - y-ன்றது 18 இருந்தால் x + y என்னவா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. x + y பங்குல பாத்தீங்க அப்படின்னா 13 பங்கு. எத்தனை பங்கு? 13 பங்கு. கண்டிப்பா இதோட ஆன்சர் 13ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன்ல 13ஆல் டிவைட், 13வது வாய்ப்பாடு படிச்சிருந்தா தெரியும், தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். தயவு செஞ்சு 13, 17, 19வது வாய்ப்பாடு ஜிடி எக்ஸாம் எழுத போற எல்லாருமே படிச்சு வச்சிருங்க. எக்ஸாம்ல ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா யூஸ் ஆகும். நம்மளோட 20 கேள்வியிலேயே ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேவா? அப்ப பாருங்க, ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். எதுவுமே நம்ம போட வேண்டியதே இல்லை, முடிச்சுட்டோம். சரி, ஓகே, போடுவோமா? அவங்க x - y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது கேள்வியில இல்ல அப்படின்னா, ஓகேவா, இது கேள்வியில இல்ல அப்படின்னா கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. அப்ப இது கேள்வியில இருக்கு அப்படின்னா இதுதான் ஒரு மெயினான க்ளூ. ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு மெயினான க்ளூ. அப்ப பாருங்க, x - y யோட வேல்யூ என்னதான் வருமா,
18 தான் வருமா? அவங்களே தெளிவா என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ன்றது 8 பங்கு, ஒய்ன்றது 5 பங்கு. அப்ப டிஃபரன்ஸ் அப்படின்றது 3 பங்கா? அப்ப 3 பங்குன்றதுதான் எதுக்கு ஈக்குவல்? 18க்கு ஈக்குவல். அப்ப ஒரு பங்குன்றது என்னது? 6. ஒரு பங்குன்றது என்னது? 6. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது எத்தனை பங்கு? 13 பங்கு. அப்ப 13 பங்கு வேணும்னா 13 இன்ட்டு 6 78 தான் என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒய்யா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். இது எஸ்எஸ்சி ஜிடில கேட்டிருந்த கேள்வி. நம்ம இது வரைக்கும் பார்த்தது. ஓகேவா? நம்ம இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தோம், இப்போ செகண்ட் வீடியோ போயிட்டு இருக்கு. இது ரெண்டுத்துலயுமே பார்த்தது எல்லாமே எஸ்எஸ்சி ஜிடில கேட்ட கேள்விகள் டைப் வைஸ் பிரிச்சு கொடுத்து பார்த்துட்டோம். ஆனா இனி பார்க்கக்கூடியதெல்லாம் ஒரு டைப்னு சொல்ல முடியாது. நமக்கு இது வரைக்கும் மொத்தமா மேத்ஸ்ல தெரிஞ்ச விஷயங்களும் பிளஸ் ரேஷியோ கான்செப்டும் வச்சு யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இல்ல, ரொம்ப ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். ஓகே, சோ ஓகே. வருமானம் மற்றும் செலவின் விகிதம். ஓகே, ஒருத்தர் இருக்காரு, அவரோட வருமானத்துக்கும் செலவுக்குமான விகிதம் 6:5. அவரோட ஆரம்ப செலவு 4,50,000 எனில் வருமானம் 40% அதிகரிக்கிறது, செலவு 20% குறைகிறது எனில் இறுதி சேமிப்பை காண்க. இறுதி சேமிப்பை காண்க. கொஸ்டின் படிக்கும்போது ஏதோ புரியாத மாதிரியே இருக்குல்ல. சரி பார்ப்போம். அவரோட ஸ்டார்டிங்ல அவரோட வருமானத்துக்கும் செலவுக்குமான ரேஷியோ 6:5. என்னதுன்னு பாத்தீங்கன்னா 6:5. ஆரம்பத்துல அவர் பண்ண செலவு, அப்ப எத்தனை பங்கு செலவு பண்ணிருக்காரு? இந்த 5 பங்கு செலவு பண்ணிருக்காரு. இந்த 5 பங்கு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 4,50,000. அப்ப அவரோட இறுதி சேமிப்பு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இறுதி சேமிப்புனா இப்ப அவரோட வருமானத்துக்கும் செலவுக்கும் ரேஷியோ கொஸ்டின்ல இருக்கு அப்படின்னா இல்ல. அப்ப இப்ப அவரோட சேமிப்பு என்னன்றது நம்மளால சொல்ல முடியும். ஆனா அதுக்கு அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. வருமானம் இப்ப 40% அதிகரிக்குது, செலவு இப்போ 20% குறையுது. எல்லாமே பர்சன்டேஜ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரேஷியோ இன்ட்டு 100 பண்ணிக்கோங்க. இந்த ரேஷியோ என்ன பண்ணிக்கோங்க? இன்ட்டு 100 பண்ணிக்கோங்க. பண்ணாம கூட ஆன்சர் பண்ணலாம். ஆனா 6க்கு 40% எடுக்கணும், 5க்கு 20% எடுக்கணும். அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவே 600க்கு 40%, 500க்கு 20% எடுக்கிறது உங்களுக்கு ஈஸி. ஏன்னா இது வருமானம், இது பாத்தீங்கன்னா செலவு. வருமானம் என்ன ஆகுது அப்படின்னா 40% அதிகரிக்குது. அப்ப இதுல 40% 240. ஏன்னா இது 10% இல்லையா? அப்ப இன்ட்டு 4 பண்ணா 40% கிடைக்குமா? அப்ப 40%ன்றது 240. அப்ப இப்ப வருமானம்ன்றது 840. இப்ப செலவு பார்க்கலாம். 20% என்ன ஆயிடுதா? குறைஞ்சிடுது. அப்ப 500ல 20%, 10% அப்படின்றது 50. அப்ப 20% அப்படின்றது 100. அப்ப இப்ப அவரோட செலவு பாத்தீங்கன்னா 400 ரூபாய் தான். பாருங்க, 840 ரூபாய் சம்பாதிக்கும் போது 400 ரூபாய் தான் செலவு பண்றாரு. அப்ப எவ்வளவு சேமிச்சிருப்பாரு அவரு? 440 ரூபாய் சேமிச்சிருப்பாரு. எவ்வளவு சேமிச்சிருப்பாரு? 440 ரூபாய் சேமிச்சிருப்பாரு. இப்ப அவங்க கேட்கக்கூடியது இந்த 440 ரூபாய், இந்த பங்கு தான் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? அவரோட ஆரம்ப செலவு. அப்ப ஆரம்ப செலவு நம்ம இப்ப என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 500 தான். 5 பங்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம 400 இந்த மாதிரி 100ல பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப இப்ப அவரோட செலவு 500 தான். அப்ப இந்த 500 பங்கு தான் அவங்க கொடுத்திருக்காங்க. 4,50,000 ரூபாய். 4,50,000 ரூபாய். ஓகேவா? இப்ப இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 440 பங்கு கிடைக்கும். சோ ஓகே, 2 0க்கு 2 0 அடிச்சிடுவோமா? 5ஆல் அடிச்சோம் அப்படின்னா 900. ஒரு பங்குன்றது 900 அப்படின்னா 440 பங்கு வேணும். அப்ப 440 இன்ட்டு 900. சரி ஓகே, ஒரு நம்பரை 9ஓட பெருக்கிறோம். அப்ப கண்டிப்பா பெருக்கி வரக்கூடிய ஆன்சரோட இலக்கங்களின் கூடுதல் டிஜிட் சமம் என்னவா தான் இருக்கும்? 9 தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன்ல எதை கூட்டி பார்த்தா 9ன்னு வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். அப்படி பார்த்தா இந்த ஆப்ஷனும் வருது, இந்த ஆப்ஷனும் வருது. இது இல்ல, இது இல்ல. அப்ப இந்த 2 வரதுனால நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்? அடுத்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். என்ன வரும்னு பாருங்களேன். 3 0 36, மீதி ஒரு 3 36 39. அப்ப 3,96,000 ரூபாய் அவர் இப்ப என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சேமிச்சிருப்பாரு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? இந்த மாதிரி கேள்விகள் கொஞ்சம் புதுசா இருக்கும். ஆனா யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு கொஞ்சம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா டைம் தேவை, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, நமக்கு தெரியும், நமக்கு தெரியாததெல்லாம் இல்லை. ஏன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தெரியும். அங்க இந்த மாதிரி புது கேள்விகள் பார்க்கும்போது யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் மட்டும் தான் அங்க நமக்கு பிரச்சனையா இருக்குமே கண்டி, கேள்வி நம்மளோட பிரச்சனை இல்லை. அந்த கொஞ்சம் டைம் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு சில கேள்விகள் ஓகேவா இந்த மாதிரிதான் கேட்பாங்க ரிப்பீட்டடா அப்படின்னு ஒரு சில டைப்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம ஸ்பீட் மெத்தட்ல என்ன பண்ணி வச்சிருக்கணும்? பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கணும். அங்க நம்ம ஸ்லோ மெத்தட்ல, பெரிய மெத்தட்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தெரியாத ஒரு சில கேள்விகள் போடுறதுக்கு நமக்கு அங்க டைம் இருக்காது. ஓகேவா? அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்க எல்லா கேள்வியுமே ஈஸி மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணிடுறது. ஓகேவா? அப்ப இப்படி பண்ணும்போது தெரியாத கேள்விகளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைம்ல யோசிச்சா நமக்கு அங்க ஆன்சர் வரும். ஓகே, சரி. ஒரு கிலோவிற்கு 195 ரூபாய் மதிப்புள்ள கலவையை பெற
ஒரு மளிகை கடைக்காரர் ஒரு கிலோவிற்கு முறையே 165 மற்றும் 285 விலையுள்ள 2 வகையான அரிசியை எந்த விகிதத்தில் கலக்க வேண்டும்? இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட புக்ல இருக்கும். ஓகேவா? 2025ல கேட்டிருக்க கேள்விதான். இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல நம்மளோட புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த டைப் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த டைப் தான் இருக்கும். புக்ல இருக்கக்கூடிய மிக்சர் அண்ட் அலிகேஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தால் 2025ல கேட்டிருக்கக்கூடிய மிக்சர் அண்ட் அலிகேஷன் கேள்வி எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிருக்கலாம். சரி, ஓகே. இதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க கலக்கக்கூடிய 2 வகையான அரிசிகள் அதை என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடு ஒரு ரவுண்ட்லயும் இந்த சைடு ஒரு ரவுண்ட்லயும் எடுக்கணும். ஓகேவா? அடுத்தது இவர் இது ரெண்டையும் கலந்து ஒரு கலவை உருவாக்குனார் இல்லையா, அந்த கலவையோட பிரைஸ சென்டர்ல ஒரு ரவுண்ட் போட்டு என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். அடுத்தது அவர் எந்த விகிதத்துல கலந்தாருன்றதுதான் நம்மளோட கேள்வி. அப்ப என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இப்படி கிராஸ் டிஃபரன்ஸ் பார்த்து இந்த பிளேஸ் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். 285ல இருந்து 195 கழிச்சு நமக்கு என்ன வரும், 90ன்னு வரும். 195க்கும் 165க்கும் வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா 30ன்னு வரும். அடுத்து இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தா நமக்கு என்ன வரும், 3:1. அப்ப அவர் எந்த விகிதத்துல கலந்து வித்திருந்தால் அவருக்கு இந்த மாதிரி வித்திருக்க முடியும் அப்படின்னா 3:1. அப்ப நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? மிக்சர் அண்ட் அலிகேஷனை இந்த ஒரு கேள்விக்காக டோட்டலா சொல்லிட முடியாது. கண்டிப்பா இதை ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேள்வி பாக்குறீங்க அப்படின்னா டக்குன்னு இது அலிகேஷன் ரூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 2 வகையானது மேலையும் 2ஐயும் கலந்து வரக்கூடிய கலவையோட விலை கீழையும் கொடுத்துட்டு கீழே இந்த மாதிரி கிராஸ்ல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரேஷியோ கிடைக்கும். இந்த ரேஷியோ விகிதத்துல தான் அவங்க என்ன பண்ண, இந்த விகிதத்துல தான் அவங்க என்ன பண்ணணும், அந்த கலவையை கலந்து வித்திருக்கணும். இதுக்கு மேல ஒரு சின்ன சின்ன ரூல்லாம் இருக்கு. புக்ல ஒவ்வொரு டைப்மே போட்டு தெளிவா அதுக்கான எக்ஸ்பிளேஷன் இருக்கும். பார்த்திருந்தீங்க அப்படின்னா அழகா இந்த கேள்வி எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். இந்த வருஷம் போகக்கூடிய ஸ்டூடெண்ட் நான் ஒவ்வொரு வருஷமும் இதை தான் சொல்லுவேன். புக்ல ஒவ்வொரு டைப்புமே ஓகேவா, எஸ்எஸ்சி ஜிடிய நல்லா ஓகேவா ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷம் கேள்விகளை நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி இந்த டைப்ல தான் கேட்கறாங்க, இதை ரிப்பீட்டடா கேட்கறாங்கன்றத பார்த்து அதையும் கவர் பண்ணிருக்கோம். இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல எந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் இருக்குன்னு பார்த்து ஒவ்வொரு டாபிக்குமே A to Z டைப் வைஸ் கவர் பண்ணிருக்கு. அதை பார்த்தாலே உங்களால மேத்ஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. ஆர்பிஎஃப் பிசி ஆகட்டும், எஸ்ஐ ஆகட்டும், ஓகேவா, எல்லாத்துக்குமே அதுல இருந்து தான் கேள்விகள் வந்திருக்கு. தயவு செஞ்சு புக் யாராச்சும் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களாச்சும் போயிட்டு இதையெல்லாம் போய் ஒரு முறை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இங்க பாருங்க, இதுவும் அதே டைப்ல இருந்த கேள்விதான். 1 கிலோ 8.30 விலையில் விற்கப்படும் அரிசியை 1 கிலோ 5.30 விலையில் விற்கப்படும் அரிசியுடன் கலந்து 1 கிலோ 6.30 மதிப்புல கலவையை பெற, இதுதான் கலவையோட பிரைஸ் பண்ண எந்த விகிதத்துல அவங்க கலக்கணும். அப்ப கலவையோட பிரைஸ் சென்டர்ல, 2 டைப்போட பிரைஸ் மேல, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் கிராஸ்ல அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ரேஷியோ கிடைச்சிடும். கலவையோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6.30, 2 டைப் பாத்தீங்கன்னா ஒன்னு 8.30, இன்னொன்னு 5.30. சரியா? 5.30 டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? இங்க பாத்தீங்க அப்படின்னா 1, இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2. அப்ப என்ன விகிதத்துல கலந்து வித்திருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா 1:2. நிச்சயமா இந்த கேள்வி எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டக்குன்னு ஓகேவா ஒரு 20 செகண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சரை சொல்லியிருக்க முடியும். ஆப்ஷன் சி தான் உங்களோட ஆன்சர். நிச்சயமா மிக்சர் அண்ட் அலிகேஷன் ரொம்ப ஈஸி. டைப் வைஸ் நம்ம பிரிச்சு இந்த டைப் பார்த்தா போதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல 2025ல இருந்து ஒரே ஒரு டைப் தான், ஒரு 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுல 2 கேள்வி பார்த்துட்டோம், இன்னொரு கேள்வி இதே டைப் தான். ஓகேவா? இதே மாதிரி பேட்டர்ன் தான். இயர் கொஸ்டின்ல போயிட்டு பாருங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி. அடுத்தது, AB ஆகியோரின் வயது 4:9 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்களின் வயது வித்தியாசம் 10 ஆண்டுகள் என்றால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது ஒப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒப்பிட சொல்றாங்க, கம்பேர் பண்ண சொல்றாங்கன்னா ரேஷியோ எடுக்க சொல்றாங்க. ஏன்னா ரேஷியோ அப்படின்னா கம்பேரிசன், 2 வேல்யூ 3 வேல்யூ 4 வேல்யூ பொதுவான வாய்ப்பாடு மூலியமா கம்பேர் பண்றது, ஒப்பிடுறது தான் என்னது நம்ம சொல்லுவோம், விகிதம்னு சொல்லுவோம். அப்போ ஒப்பிடுக அப்படின்னு சொன்னாங்க, கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா ரேஷியோ எடுக்க சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அவங்களோட வயது 4:9 அப்படின்ற விகிதத்துல இருக்குன்னு சொன்னாங்க. எந்த காலத்துலன்னு சொன்னாங்களா? பிரசன்ட்னும் சொல்லல, இவ்வளவு வருடம் முன்புனும் சொல்லல, இல்ல இவ்வளவு வருடம் பின்புனும் சொல்லல, வெறும் 4:9 சொல்லிட்டாங்க. கேள்வியா எக்ஸாம்லயும் அப்படிதான் இருக்கு. அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தா இது பிரசன்ட். ஓகேவா? தற்போதைய வயது விகிதம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எந்த காலமும் மென்ஷன் பண்ணாம ஏஜஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அது ரேஷியோவா இருக்கட்டும், மதிப்பா இருக்கட்டும், கூடுதலா இருக்கட்டும், வித்தியாசமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது தற்போது. அது தற்போது. முன்போ பின்போ இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அதை அந்த கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணுவாங்க. மென்ஷன் பண்ணாத மாதிரி என்ன இருக்கோ அது கண்டிப்பா என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட். இதே மாதிரிதான் தனி வட்டி கூட்டு வட்டி கேள்வியில ஒரு கேள்வியில அது என்ன வட்டினே அவங்க மென்ஷன் பண்ணல, கூட்டு வட்டின்ற வார்த்தையும் இல்ல,
தனி வட்டின்ற வார்த்தையே இல்ல. அப்ப கேள்வி தப்பா அப்படின்னா கண்டிப்பா கேள்வி தப்பு இல்ல, அந்த கேள்வி தனி வட்டி. அந்த கேள்வி என்னது? தனி வட்டி. இந்த மாதிரி மேக்ஸ் ஒவ்வொரு டாபிக் ஒரு சில ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு, அது அந்த டாபிக் பார்க்கும்போது பார்த்துட்டே வரலாம். ஓகேவா? சரி, ஓகே. 4:9 ரேஷியோ இருக்கு. அப்ப ரெண்டு பேருக்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் 10 இயர்ஸ். ஓகேவா? நான் ஏஜஸ்ல ஒரு 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு பாயிண்ட் இது. ஏஜ் ரேஷியோ எந்த காலத்துக்குலாம் இருக்கும், பிரசண்டா இருக்கட்டும், பிஃபோரா இருக்கட்டும், ஆஃப்டரா இருக்கட்டும், ஆனா டிஃபரன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது எந்த ரேஷியோல போய் பார்த்தாலும் ஒண்ணுதான். ஓகேவா? தற்போது வயதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 10 வருஷம் வித்தியாசம் தான். பிஃபோர்ல ஒரு ரேஷியோல போய் பார்த்தாலும் அப்போ அவங்களுக்கு டிஃபரன்ஸ் 10 தான். ஆஃப்டர்ல ஒரு ரேஷியோல போய் பார்த்தாலும் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் என்னதான்? 10 தான். இப்ப பாருங்க, எனக்கும் என் தங்கச்சிக்கும் 4 வருஷம் வயசு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா 10 வருஷம் முன்னாடி போய் பார்த்தாலும் எனக்கும் என் தங்கச்சிக்கும் வயசு வித்தியாசம் 4 வருஷம் தான். அப்பனா 10 வருஷம் ஆயிடுமா? இல்ல. அதுவே இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போய் பார்த்தாலும் எனக்கும் என் தங்கச்சிக்கும் வயசு வித்தியாசம் என்னதான் இருக்கும்? 4 வருஷம்னா 4 வருஷம் தான். எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இதுதான் இந்த ஒரு பாயிண்ட். ஓகேவா? அப்போ ரெண்டு பேருக்கும் வயது வித்தியாசம் 10 ஆண்டுகள். ரேஷியோல பாத்தீங்கன்னா 5 பங்கு டிஃபரன்ஸ் வருது. அப்ப 5 பங்குன்றது 10 வருஷம் அப்படின்னா ஒரு பங்குன்றது 2 வருஷம். அப்ப பிரசன்ட்ல இவங்களுக்கு 8 வயசு, இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 18 வயசு. ஆமாவா? அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா 4 இயர்ஸ் ஆஃப்டர் அவங்களோட ஏஜ் ரேஷியோ கேக்குறாங்களா? இப்போ 4 இயர்ஸ் ஆஃப்டர்னா இவங்களுக்கு ஒரு 4 வயசு கூடி இருக்குமா? அப்ப 12 வயசு. இவங்களுக்கு ஒரு 4 வயசு கூடி இருக்குமா? அப்ப இவங்களுக்கு 22 வயசு. அப்ப ஏஜ் ரேஷியோ என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 6:11. 6:11. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சி. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். இந்த ஒரு வீடியோல 2024-25 ஓகே, இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த ரிவிஷன்ல 2024-25 கேட்ட மொத்த ரேஷியன் ப்ரொபோர்ஷன் கேள்வியுமே பார்த்துட்டோம். இதை தாண்டி நீங்க இந்த 2 வருஷத்துல போய் எந்த கேள்வி தேடி பார்த்தாலும் ஒரு கேள்வி கூட உங்களுக்கு புதுசா இருக்காது. எல்லாத்தையுமே இங்கே முடிச்சாச்சு. இந்த 100 கேள்வி பிராக்டிஸ் பண்ணாலே லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான ரேஷியன் ப்ரொபோர்ஷன் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. நீங்க போய் தேடி பாருங்க, உங்களுக்கு எந்த கேள்வியுமே அங்க கிடைக்காது. அப்படியே ஏதாச்சும் ஒரு கேள்வி 2 கேள்வி கிடைக்குது அப்படின்னா நம்ம பார்த்த அதே டைப்பா தான் இருக்கும், வேல்யூஸ் மட்டும் தான் மாறி இருக்கும். இப்ப நான் மிக்சட் அலிகேஷன் சொல்ல மொத்தமா 3 கேள்வி கேட்டிருந்தாங்க 2025 ஜிடில. 3மே ஒரே டைப் தான். அதுல 2 கேள்வி பார்த்துட்டோம், இன்னொரு கேள்வி பார்க்கல. இந்த ஒரு கேள்வி அந்த 2 டைப் பேஸ் பண்ணி அதே கேள்வி தான், அதே டைப்ன்றதால நான் கொடுக்கல. 2 கேள்வி சொல்லி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு 2 மட்டும் தான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? இன்னொரு ஒரு கேள்வி மட்டும் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் தான் ஏதாச்சும் கிடைக்குமே கண்டி, எதுவுமே புதுசா உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு இருக்கவே இருக்காது. இந்த 3 வீடியோஸ் பாருங்க. ரேஷியன் ப்ரொபோர்ஷன் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம். ஓகேவா? 43:91 என்ற விகிதத்தில் இருந்து எதை கழித்தால் விகிதம் 3:7 ஆக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, எதை கழித்தால். ஓகேவா? 1.6 எல்லாம் இல்ல, வெறும் 4 அந்த மாதிரி தான். ஓகேவா? 6, 5, 7, 4 அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் தான். ஓகே, சரி. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் வச்சும் கொண்டு போலாம், இல்ல பிராக்டிகலா யோசிச்சாலும் என்ன பண்ணலாம், கொண்டு போலாம். ஒரு நம்பர் 43, இன்னொரு நம்பர் 91. இந்த 2 நம்பர்ல எந்த வேல்யூவை கழிச்சா அது 3:7 மாறும் அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. அந்த 4 ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் தானே இருக்க போகுது. அப்ப எடுத்து போட்டு நீங்க செக் பண்ணாலும் உங்களோட ஆன்சர் என்ன பண்ணிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். இப்ப 6 கழிச்சா என்ன வரும்னு பாருங்களேன், 37ன்னு வரும். இங்க 37ன்னு வரும். இங்க நம்ம 6 தானே கழிச்சோம், கழிச்சா நமக்கு என்ன வரும்னா 84, 85 வரும். இதுக்கு ரேஷியோ 3:5 ஆனா இல்ல. இதுக்கு ரேஷியோ என்னது, 3:5 ஆனா இல்ல. அடுத்து 5 கழிக்கலாம். 5 கழிச்சா இங்க 38ன்னு வரும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 86 வரும். இதுக்கும் ரேஷியோ எடுத்தா கண்டிப்பா 3:7 வருமா அப்படின்னா இல்ல. இது 3 பங்கு, இதுக்கு 7 பங்கா இருக்குமா இல்ல. பார்க்கும்போதே நமக்கு தெரியும். சரியா? ஓகே, அடுத்து 7 கழிக்கலாம். இங்க இதுல 7 கழிச்சா 33, 36. ஓகேவா? இங்க பாருங்களேன், 91ல இருந்து 7 கழிக்கிற 83, 84. பார்த்தா இது கொஞ்சம் கிட்ட வர மாதிரி தெரியுது. ஓகே, 6வது வாய்ப்பாடு எடுத்து பாருங்க. 6ஆல் டிவைட் பண்றோம் அப்படின்னா இங்க இல்ல, இது எல்லாத்துக்கும் மேல 12வது வாய்ப்பாடு பார்த்தாலே தெரியுது. 3 times 7 times. அப்ப ரேஷியோ என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 3:7. இப்ப கண்டிப்பா இந்த 2 நம்பர்ல இருந்தோம் 7 கழிச்சா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரேஷியோ 3:7 மாறும். அப்ப நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த மாதிரி யோசிச்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். இதை தான் நீங்க சொல்றதுக்காக இந்த மாதிரி கேள்விகள் எடுத்துட்டு வந்தேன். நம்ம இது வரைக்கும் பார்த்த கேள்விகள் போக ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. SSC GD ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். அப்ப இந்த கேள்விகள்லாம் வரும்போது இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணலுமே அப்படின்லாம் பயப்படாதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி கூட ஏதாச்சும் புதுசா வரலாம். ஜஸ்ட் நமக்கு தெரியும், யோசிங்க. இந்த மாதிரி எதை கழிச்சா அது இப்படி மாறும்னு யோசிங்க. யோசிக்கும் போதே நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களோட ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் ரொம்ப டஃப்பான கேள்வி அப்படின்னா இல்ல. இதை மெத்தட் படி போடணும் அப்படின்னா 43:91 43/91 சொல்லலாமா? இதுல இருந்து ஒரு நம்பர் அப்ப எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதை கழிக்கும் போது ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னா 3:7. அப்போ 3/7. இதை நீங்க 2 இடத்துலயும் குறுக்கு பெருக்கல் பண்ணி
சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. ஓகே, இப்படி சால்வ் பண்ணலாம். ஆனா இதை விட இந்த மாதிரி யோசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2:3, 5:7, 3:4, 5:9 என்ற விகிதங்களை ஒப்பிட்டு பாருங்கள். எது மிகச்சிறியது இல்ல எது மிக பெரியதுன்னு கேட்பாங்க. இதுவுமே ரேஷியோல ஒரு ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். நம்ம இது ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம்ல கூட பார்த்திருப்போம். இந்த மாதிரி 4 விகிதங்களை ஒப்பிட்டு எது பெருசு சின்னதுன்னு சொல்லணும், இல்ல 4 பின்னங்களை ஒப்பிட்டு எது பெருசு சின்னதுன்னு சொல்லணும். பின்னமும் ரேஷியோ ஒண்ணுதான். ஓகேவா? A:B சொன்னா அது ரேஷியோ, இதே மதிப்பை A/B சொன்னா அது பின்னம். ஓகேவா? அப்ப பின்னமும் விகிதமும் ஒண்ணுதான். இப்படி கொடுத்துட்டு ஒப்பிட சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒப்பிட்டு பார்த்து எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லணும். இதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு, நிறைய ட்ரிக் இருக்கு. இந்த கேள்விக்கு என்ன ட்ரிக் யூஸ் ஆகும், எந்த மெத்தட்ல பண்ணா ஈஸியா பண்ணலான்றதை நான் சொல்றேன். இப்ப பாருங்க, 2/3, 5/7, 3/4, 5/9 இது எல்லாமே பர்சன்டேஜ்ல நாம பார்த்த பின்னங்கள். பர்சன்டேஜ் டாபிக் ஃபுல்லாவே ஒரு பின்னம் பாக்குறோம்னா அதுக்கான பர்சன்டேஜ் சொல்லணும், ஒரு பர்சன்டேஜ் பார்த்தா அதுக்கான பின்னம் சொல்லணும். இது நம்மளோட புக்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஓகேவா செகண்ட் பேஜ்ல பர்சன்டேஜ்ல செகண்ட் பேஜ்ல ஒரு டேபிளாவே இருக்கும். அதை பாத்தீங்கன்னா உங்களால டக்குன்னு இந்த பின்னங்களுக்கான இந்த ரேஷியோக்கான பர்சன்டேஜ் சொல்ல முடியும். 2/3 அப்படின்னா அது 66.66%. 5/7 அப்படின்னா 71.47 சம்திங் பர்சன்டேஜ். ஓகேவா? 71 பாயிண்ட்ல வரும். ஓகே, 71.42% வரும். ஓகே, கரெக்ட். ஓகே, அடுத்தது 3/4 அப்படின்னா 75%. 5/9 அப்படின்னா 55.55%. அப்ப இந்த மாதிரி ஒரு பின்னங்களை பார்க்கும்போது இது அங்க நீங்க எழுதணுன்ற அவசியம் கூட இல்லை. அந்த பின்னங்களை பார்க்கும் போதே அதனோட சதவீதங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும்போதே எந்த பர்சன்டேஜ் கம்மியா இருக்கோ அந்த பின்னம் தான் சின்னது. அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த 4த்துல இந்த 5:9 தான் ஸ்மாலஸ்ட். ஈஸியா சொல்லலாம். இந்த 4த்துல எது பெருசுன்னு கேட்டாங்க அப்படின்னா 3:4 தான் பெருசு. பார்த்ததுமே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். எதுவுமே நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா சால்வ் பண்ண வேண்டாம். அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 5:9 தான் ஸ்மாலஸ்ட். இதே ஏறு வரிசையில கேட்டாலும் நீங்க எழுதலாம், இறங்கு வரிசையில கேட்டாலும் எழுதலாம். ஏறு வரிசையில ரொம்ப சின்னது இது, அதுக்கடுத்து இது, அதுக்கடுத்து இது, அதுக்கடுத்து இந்த லாஸ்ட். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், எழுதலாம். ரொம்ப ஈஸி. பர்சன்டேஜ் படிச்சு வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ்ல இந்த பின்னங்களுக்கான சதவீதங்களுக்கான பின்னம் ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணிட்டா இது நமக்கு மேக்ஸ்ல ஒரு டாபிக் இல்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், இது மேல நம்ம எங்க இந்த மாதிரி பர்சன்டேஜ் எல்லாம் பாக்குறோமோ அங்க எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காமன் இன்ட்ரெஸ்ட் எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். அடுத்த கேள்வி, பின்வரும் விகிதங்களில் எது உயர்ந்தது? சரி, ஓகே, ஆப்ஷன் பாருங்க. எதுவுமே நம்ம 15/19, 21/26, 12/90, 19/13 இது 4மே நம்ம பர்சன்டேஜ் டேபிள்ல பார்த்த பின்னங்கள் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னு டிவைட் பண்ணி பார்க்கலாம். 15/19 வேல்யூ, 21/26 வேல்யூ என்ன, 12/19 வேல்யூ என்ன, 19/13 வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி பார்க்கலாம். நீங்க டிவைட் பண்ணி பார்த்து ஒரு மதிப்புகள் ஒரு புள்ளி வச்சு ஒரு 0 பாயிண்ட்லயும் ஒரு மதிப்பு கண்டுபிடிக்க போறீங்க. அதை கம்பேர் பண்ணி எது பெருசு எது சிறுசுன்னு சொல்லலாம். ஆனா இங்க பார்க்கும் போதே பாருங்களேன், தொகுதி தான் சின்னதா இருக்கு, பகுதி பெருசா இருக்கு. தொகுதி சின்னதா இருக்கு, பகுதி பெருசா இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க டிவைட் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் 0 பாயிண்ட் தான் வரும். என்னத்துல வரும்? 0 பாயிண்ட் தான் வரும். இதோட ஆன்சருமே 0 பாயிண்ட் தான் வரும். ஆனா இதை பாருங்க, 19/13 பண்ணும்போது 19ல 13ன்றது ஒரு முறை, அப்போ 1 பாயிண்ட்ல வருது. அதாவது இந்த இடத்துல பகுதியை விட தொகுதி பெருசா இருக்கு, மீதி எல்லாத்துலயும் பகுதியை விட தொகுதி சின்னதா இருக்கு. அப்ப இருக்கிறது எது ரொம்ப லார்ஜஸ்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டி. இந்த மாதிரிதான் உங்களை எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஒரு கேள்வியும் பார்க்கும்போது இதை இந்த மாதிரிதான் யோசிக்கணும், இந்த மாதிரிதான் பண்ணணும்னு யோசிங்க. எல்லாத்துக்குமே தேவையில்லாம ரொம்ப மாங்கு அப்படியே கை வலிக்கிற அளவுக்கு சம் போற மெத்தட பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ஒரு கேள்வி பார்க்கும்போது ஸ்மார்ட்டா ரொம்ப ஈஸியா அங்க டைம் ரொம்ப சீக்கிரமாவும் பண்ணணும். எனக்கு மேக்ஸ் கஷ்டன்ற ஃபீலை நான் பண்ணக்கூடாது, ஆனா ஆன்சரும் கரெக்டா பண்ணணும். இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி லாஸ்ட். ஓகேவா? நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு ஹோம்ஒர்க் சம் இருக்கு, இந்த டைப்ல தான் ரிப்பீட்டடா கேட்பாங்க. 2025ல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டே வந்தா இல்லையா, அது இந்த கேள்விதான். சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இது அந்த பட்டர்ஃபிளை மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெரியல அப்படின்னா கூட விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த மாதிரி கேள்வி நம்ம வீடியோல எங்க போய் பார்த்தோன்னு ஒரு முறை பார்த்துட்டு வந்து திரும்பவும் சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பார்த்து கண்டிப்பா எல்லாரும் என்ன ஆன்சர்னு சொல்லணும். சொன்னாதான் திரும்பவும் அடுத்த டாபிக் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்ல போறீங்க. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா
ஓட் பண்ற மாதிரி கொடுக்க போறாங்க. அதுல ஒரு 4 டாபிக் ஆப்ஷன் வச்சிருக்கேன். அந்த 4த்துல உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அதிகமான டாபிக் கேட்டிருக்கீங்களோ அந்த டாபிக் அடுத்த கிளாஸ்ல இதே மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு ஃபுல் ரிவிஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.